பரிசுத்தவான்களிடத்திலும் என்று சொல்லும் பொழுது ಪರಿಶುದ್ಧವಂತರ ಬಳಿಯಲ್ಲಿ அவரிடத்தில் பரிசுத்தம் இருக்கும்போது தான் ஒரு பரிசுத்தவான்களோடு ஐக்கிய பண்ண முடியும். ಅವರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಇರುವಾಗಲೇ ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಐಕ್ಯ ಪಡಲು ಸಾಧ್ಯ. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲವೆಂದರೆ பரிசுத்தவான்களோடு அவன் பேசுவதற்கு ಪರಿಶುದ್ಧವಂತರಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தவான்களிடத்தில் ஐக்கியப்பட்டு பேசணும்னு சொன்னா ಪರಿಶುದ್ಧವಂತರ ಜೊತೆ ಐಕ್ಯಪಟ್ಟು பேசுகிற மனுஷனிடத்திலும் கேட்கிற மனுஷனிடத்திலும் ಮಾತನಾಡುವ ಕೇಳುವ ஒரு ಮನುಷ್ಯರ பரிசுத்த ಬಳಿ ஜீவியம் இருந்தால் ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಇದ್ದರೆ அவங்களுக்குள்ள அனல் ஏற்படும், ಅವರೊಳಗೆ ಬೆಂಕಿ ஒருவருக்கு ஐக்கியம் ஏற்படும். ಒಬ್ಬರಿಗೊಂದು ಐಕ್ಯ அப்ப ಏರ್ಪಡುತ್ತದೆ. பிலோமோனுக்கு இங்க பவுல் சொல்றாரு, ನನಗೆ ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾನೆ, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பு. பிலோமோனுக்கு சொல்றாரு, உம்முடைய அன்பு, உம்முடைய விசுவாசத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. சாட்சி ಸಾಕ್ಷಿ. நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னா அநேக பேர் என்ன செய்திருக்கிறாங்க, ಸುದ್ದಿ ಕೇಳಿದ್ದೇನೆ, அவருக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. ಅವನ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಏನಂತ ಹೇಳಿ அவரிடத்தில் இருக்கிற ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧತೆ, அவரிடத்தில் இருக்கிற ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿರುವ அன்பு, ಪ್ರೀತಿ, அவரிடத்தில் இருக்கிற விசுவாசம், ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மூன்றையும் அங்கு ಇಲ್ಲಿ ಮೂರನ್ನ ಇಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் உன்னிடத்துல நான் காண்கிறேன், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನಿನ್ನ ಬಳಿ ಕಾಣುತ್ತೇನೆ, கேள்விப்படுகிறேன் ನಿನ್ನಲ್ಲಿ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ அப்படின்னு 5ஆம் வசனத்தில் சொல்லுவார். 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு அதுதான் ஒரு ஸ்தோத்திரம், ಇದೇ ಒಂದು ಸ್ತೋತ್ರ, அதுதான் பிடித்தது, ಅದೇ ಒಂದು இது ಹಿಡಿದದ್ದು உன்னிடத்தில் இருக்கிறது, ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ, அதுக்காக தேவனை நான் ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನು ஸ்தோத்திரிக்கிறேன் ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்தில் சொல்லுவாரு. ಹಾಗಂತೇಳಿ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, சகோதரன், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் சகோதரனே, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இளைப்பாறினபடியா பாத்தீங்களா, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் பாருங்க. ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ಎಷ್ಟು பிலோமோனை குறித்து அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ಅವರುಗಳಿಗೆ ಒಂದು பெரிய ஆறுதலும், ದೊಡ್ಡ ಆದರಣೆಯು நடப்பது குறித்து சந்தோஷப்படுவதும், ಹೀಗೆ ನಡೆಯುವ தேவனுக்கு அது நன்றி சொல்லுவதும் ದೇವರಿಗೆ ஒரு ஏற்பதாய் இருக்கிறது. ತಕ್ಕಂತದಾಗಿದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இந்த 3 காரியங்கள் ஒரு விசுவாசியானாலும், ஊழியக்காரனாலும், விஸ்வரானாலும், ಹಿರಿಯರಾದ யாரா இருந்தாலும் சரி, ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ இதை கடைபிடிப்பவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள். ಇದನ್ನ ಕೈಗೊಳ್ಳಲು ಮಾತ್ರ ದೇವರ இது ಮಕ್ಕಳು. இல்லைன்னு சொன்னா ಇದು ಇಲ್ಲವೆಂದರೆ அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ದೇವರಿಗೂ ಅವರಿಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இப்பேற்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை, ಇಂಥ ಆತ್ಮೀಕ ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்கும் போது ಆತ್ಮೀಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯ பரிசுத்த ஜீவித்தின் மேல் அப்படியே ಪರಿಶುದ್ಧ ಜೀವನದ அப்படியாக பிரசன்னமாகி ಪೂರ್ಣವಾಗಿ அதற்குள்ள ಪ್ರಸನ್ನವಾಗಿ நாம் பிரவேசித்து ಅದರಲ್ಲಿ ನಾವು அதை ಪ್ರವೇಶಿಸಿ நாம் அறிந்து செயல்படும் பொழுது ಅದನ್ನು ಅರಿತು ಕಾರ್ಯ பரிசுத்த ನಡೆಸುವಾಗ ஆவியான நம்மை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நடத்த ನಮ್ಮನ್ನು வல்லவராய் இருக்கிறார். ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அதனால பிரியமானவர்களே, ಆದಿನ ಪ್ರಿಯರಾದವರೇ, 3 காரியத்தையும் ಈ 3 ಕಾರ್ಯಗಳು அருமையான வேலையில் கூட ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ நாம் தியானித்து ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ இது எனக்குள்ள வரணும் ಇದು ஆண்டவரே, ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು ದೇವರೇ, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தியோ ಇದುವರೆಗೂ ಹೇಗೆ கர்த்தர் பேசினாரு, ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದರು. ஆண்டவர் வானத்தில் இருந்து அழகா எனக்கு அந்த வார்த்தை ದೇವರ இப்போ என்னோட உள்ள அப்படியே சரீரெல்லாம் அது அப்படியே சிலிர்க்குது. ஏன்னா அந்த வார்த்தை ಆ ವಾಕ್ಯ அது வரும்போது அதை நான் பார்க்கும்போது அந்த காட்சியை பார்த்தவருக்கு தான் எனக்கு தெரியும். ದೃಶ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದಾಗ உங்களை வாயினால நான் அது விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. ಬಾಯಿಂದ ವರ್ಣಿಸಲು அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த வார்த்தையும் வார்த்தையின் சத்தமும் ಆ ವಾಕ್ಯವು ವಾಕ್ಯದ இதற்கு ಶಬ್ದವು மாறாக ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ உலகத்திலிருந்து இது 3 கை கொள்ளாதபடிக்கு ಲೋಕದಲ್ಲಿ அந்த ಕೈಗೊಳ್ಳುತ್ತೆ. வார்த்தைகள் சில பேருக்கு அவன் ಆ ವಾಕ್ಯ அப்படியே சிறைப்பிடிச்சிடுறான். ಸೆರೆ ಹಿಡಿದು ಬಿಡ್ತಾನೆ. அவங்க
அவங்க இடத்துல போய் அது கிரியை செய்யாதபடி, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕ್ರಿಯೆ அவங்க அதை ಮಾಡದಂತೆ ஏற்றுக்கொள்ளாதபடி ಅವರು ಅದನ್ನು அவங்களை ಸ್ವೀಕರಿಸದಂತೆ இடற வைத்து ಅವನು ಎಡುವಂತೆ ಮಾಡಿ அது பெண்ணுக்கு தள்ளி விட்டுறான். ಅದು ಹಿಂದೆ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அதையும் ஆண்டவர் காண்பித்தார். ಅದನ್ನು ದೇವರು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால தேவ பிள்ளையே, ಆದ್ರಿಂದ ದೇವರ நம்ம ಮಗುವೆ, எதுக்கோ சபைக்கு வர்றோம், ನಾವು ಯಾವುದಕ್ಕೋ ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ, ஒரு சடங்குக்கோ ಒಂದು சம்பிரதாயத்துக்கோ ಸಂಪ್ರದಾಯಕ್ಕೋ ஆமா அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க, இடம் இருக்கு, கூப்பிட்டு உட்காருங்களா காலி இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவ சமூகத்திலே ಅದರಿಂದ ದೇವರ பரிசுத்த ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆவியானவர் நம்மோடு பேசும்பொழுது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ கவனமாய் நாம் கேட்டு ಗಮನವಾಗಿ ನಾವು ಕೇಳಿ ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தினால்தான் ಆತ್ಮಿಕವಾದವುಗಳಿಗೆ இந்த வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தேவ சமூகத்தோடு இணைந்து நாம் வாழ முடியும். ದೇವ ಸಮ್ಮುಖದೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ஆகினால ಬಾಳಬಹುದು. பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯರಾದವರೇ, நாம் பார்க்கிறோம் ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ 1 பேதுரு புஸ்தகத்திலே 1 ಪೇತ್ರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 15-16 பரிசுத்தத்தை குறித்து ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ஆண்டவர் சொல்லுவார். தேவனை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தெல்லாம் நான் தெளிவா இல்ல, ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಾಗಿ ಅಲ್ಲ, எதையோ கேட்டு கேட்டு ஜனங்க பழகிட்டாங்க. ಏನೋ ಕೇಳಿ ಜನರು இந்த மாதிரி ಪಳಗಿದ್ದಾರೆ. வார்த்தைகளை கேட்டு ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿ உச்சரிப்போடு ಇದು அதோட ಉಚ್ಚರಣೆಯೊಂದಿಗೆ meaning உணர்ந்து ಅರ್ಥವನ್ನ ಗ್ರಹಿಸಿ வியாக்கரணத்தை உணர்ந்து ವ್ಯಾಖ್ಯಾನವನ್ನ நாம் ತಿಳಿದು செயல்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். ಕಾರ್ಯ ನಡೆಸುವಾಗ ಜೀವಿತ நம்முடைய ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படும். ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆ என்ன ಏರ್ಪಡುತ್ತದೆ. சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? உங்களை அழைத்தவர் ಪರಿಶುದ್ಧರಾಗಿ இருக்கிறது போல பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. இதே வார்த்தை லேவியாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 20-26 லேவியாகமம் 20-26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற அல்லேலூயா. என்ன சொல்றாரு இங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏற்ற ನನಗೆ ತಕ್ಕ பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ಮನುಷ್ಯರಿಗೂ அவங்களுக்கு உங்களுக்கு இல்ல, ಅವರಿಗೆ ಇವರಿಗೆ ಅಲ್ಲ, எனக்கு ஏற்ற அவர் விரும்புற அளவுக்கு, ಅವರು ಇಷ್ಟಪಡುವ அவர் ಅಳತೆಗೆ, பிரியப்படுகிற அளவுக்கு ಅವರು ಪ್ರಿಯ ಪಡುವ ಅಳತೆಗೆ எனக்கேற்ற பரிசுத்தராய் ನನಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு ಬೇರೆ ಜನರು பிரித்திருக்கிறேன். நல்லா கவனிக்க, இந்த மாதிரி வசனங்களை கையாளுறது ரொம்ப கஷ்டம். பேரும் இதுவும் ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರವೇ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು ಎಂದು ಬರೆದದೆಯಲ್ಲ. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಮತ್ತು ನೀವು ನನ್ನ ಜನರಾಗುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಇತರ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದೇನೆ. ಆದದರಿಂದ ನೀವು ನನಗೆ ಮೀಸಲಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ நான் ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தராய் இருக்கிறது போல ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರ நீங்களும் ನೀವು எல்லாவற்றிலும், ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ பேதுரு என்ன எழுதுறாரு? ಏನ್ ಬರೆಯುತ್ತಾರೆ? எல்லாவற்றிலும் நீங்கள் ಎಲ್ಲದರಲ್ಲೂ பரிசுத்தராய் இருக்கணும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ எல்லா விஷயத்திலும். ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ. லேவியாம் புஸ்தகத்துல பார்க்கிறோம், ಹಾಗೆ ಯಾಜಕ ಕಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ எனக்கேற்ற பரிசுத்தம், ನನಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧತೆ, எனக்கேற்ற பரிசுத்தம் செய்யும்படி ನನಗೆ ತಕ್ಕಂತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾಡುವಾಗ நினைச்சிருக்கிறேன். ಬೇರೆ ಜನರಿಂದ ஆகுறாங்களா? நீ கிறிஸ்தவங்க பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்குதா? ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಅನುಭವ ಇದೆಯಾ? அவங்கள போலத்தான் நம்மள வாழறோம், ಅವರಂತೆ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, அவங்கள போலத்தான் நம்மள ட்ரெஸ் பண்றோம், ಅವರಂತೆ ನಾವು ಬಟ್ಟೆ, அவங்கள போலத்தான் ஆடம்பரம் பண்றோம், ಅವರಂತೆ ಆಡಂಬರ, அவங்க செய்யற ஆசைகள் தான் நம்ம நிறைவேறும். ಅವರು ಮಾಡುವುದನ್ನು ಕೂಡ ಆಸೆ ನೆರವೇರಿಸ. எங்க நீ வேர்பிரித்தப்பட்டதுக்கு அடையாளம்? ಆಗ ಎಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಅನುಭವ?
அது போகலையே. ಅದು ಹೋಗಲಿಲ್ಲವೇ? அவர் எனக்கேற்றன்னு சொல்லிட்டாரு. ಅವರು ನನಗೆ ತಕ್ಕಂತೆ ಎಂಬುದಾಗಿ எனக்கேற்ற ಹೇಳಿದ್ದಾರೆ. பரிசுத்தம் இருக்கணும். ನನಗೆ ತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧತೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கேற்ற விதத்துல நீ வாழணும். ನನಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀನು ಬಾಳಬೇಕು. நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேனோ ನಾನು ಹೇಗೆ அதே ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ಅದರಂತೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. அப்ப நம்ம அந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது ಆಗ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ இன்னைக்கு ಎಂಬುದು வாயினால சொல்லிடுறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா நடக்கணும் ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಡೀಬೇಕು அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ಹಾಗೆ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். நான் என்ன அப்படி செய்துட்டேன்? ನಾನೇನ இந்த மாதிரி மோசமான ஒரு கேள்வி அது. ಏನು ಮೋಸವಾದ நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? ನಾನೇನ್ರಿ ಆ நான் ರೀತಿ என்ன அப்படி வாட்டினேன்? அப்படி சொல்றதே பரிசுத்த கெடுது. ಅದು ಪರಿಶುದ್ಧ ಕೇಡದು. ஹல்லேலூயா. நமக்கு ನಮಗೆ பாவம் இல்லை என்பமானால் ಪಾಪ ಇಲ್ಲವೆಂದು நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கோம். ನಾವೇ ವಂಚಿಸಿಕೊಳ್ಳುವರಾಗಿ. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் கேக்குறேன். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವರು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ இன்னும் செய்துட்டு இந்த கேள்வி வரக்கூடாது. இல்லைன்னு வரணும், இன்னும் ஆகணும், ಇನ್ನೂ ಆಗಬೇಕು, இன்னும் நான் வரணும், ಇನ್ನೂ ನಾನು ಬರಬೇಕು, இன்னும் நான் அதிகமா முயற்சிக்கணும், இன்னும் வாழணும். ಬಾಳಬೇಕು, ಪ್ರಯತ್ನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த வாழ்க்கை என்பது ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ நம்ம ಎಂಬುದು நினைக்கலாம், நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன், ನಾನು ಬಾಳುತ್ತಾ நான் ಇದ್ದೇನೆ, நடந்துட்டு தான் இருக்கிறேன், ನಾನು ನಡೀತಾ நான் ಇದ್ದೇನೆ, ஜீவித்துட்டு தான் இருக்கிறேன். ಜೀವಿಸುತ್ತಾ உன் ಇದ್ದೇನೆ. அறியாமலே இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு கேடு வருது. ನೀನು ಅರಿಯಲಾರದೆ உன் அறியாமலே அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு கரை வருது. ನೀನು ಅರಿಯಲಾರದೆ ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ಒಂದು ಕರೆ ಬರ್ತಾ உன் ಇದೆ. அறியாமலே அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு ನೀನು ಅರಿಯಲಾರದೆ எந்த ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ விதத்துல எல்லாம் எப்படி எல்லாம் உண்டாக்குறான் சத்துரு ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ என்பது எல்லாத்தையும் பேச முடியாது. ನನ್ನಿಂದ ಮಾತ್ರ ஆனால் ஒரு சில காரியத்தை மட்டும்தான் நாம் பார்க்க ಕೆಲವು முடியும். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ இந்த ನೋಡಲಿಕ್ಕೆ ಇದೆ. பரிசுத்தத்தை மட்டும் எடுத்தா இன்னைக்கு அதுவே பேசி முடிச்சோம். ಇದು ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾತ್ರ. அப்படியா இருக்கு. ஆனா மீதி ரெண்டு வார்த்தை என்ன பண்றது? ಬೇರೆ ಎರಡು அதனால நாம் ಮಾತು சுருக்கமாக ಚುರುಕಾಗಿ தேவ சமூகத்திலே ದೇವರ நாம் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தியானிப்போம். ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾದ ಯೇಸು இந்த உலகத்திலே ಈ யோவான் ಲೋಕದಲ್ಲಿ 17 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறோம். ಯೋಹಾನ 17ನೇ ಅಧ್ಯಾಯ யோவான் 17:17 சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ಇವರನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠೆಪಡಿಸು. ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ಸತ್ಯವು. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தினாலே ಸತ್ಯ அவர்களை பரிசுத்தமாக்கும். ಅವರನ್ನ அப்ப எதுல பரிசுத்தமாக முடியும்? ಎಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಬಹುದು? சத்தியம் தாங்க எல்லாத்துக்கும் மூல காரணம். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೂಲ ಕಾರಣ. எத்து பிரதி காரியம் ஒரு காரியம் கூட தவறாம ಒಂದು ಕಾರ್ಯ ತಪ್ಪದೆ எல்லாம் சத்தியத்தினால தான் நாம ஜீவிக்க ಎಲ್ಲವೂ முடியும். ಸತ್ಯದಿಂದ ಜೀವಿಸಬಹುದು. சத்தியம் தான் நம்மள சரிப்படுத்தும். ಸತ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಸರಿ சத்தியம் ಮಾಡುತ್ತದೆ. இல்லாம எதுவுமே சத்தியம் இருந்தா தான் அங்க அற்புதமும் நடக்கும். ಸತ್ಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ಅದ್ಭುತ சத்தியம் இல்லாத ನಡೆಯುತ್ತದೆ. இங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தில்லை. ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ದೇವರು ಎಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தியம் இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். ಸತ್ಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ சத்தியம் பேசாத இடத்துல, ಸತ್ಯ சத்தியத்தை அறிவிக்காத இடத்துல பரிசுத்தம் கண்டிப்பா வராது. ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ஹல்லேலூயா. ಬರುವುದಿಲ್ಲ. அவங்க இஷ்டம் போல தான் வாழ்வாங்க, அவங்க இஷ்டம் போல தான் ஜீவிப்பாங்க. ಅವರ ಇಷ್ಟದಂತೆ ಬಾಳುತ್ತಾರೆ, எங்க ಜೀವಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்தம்? ಆಗ ಎಲ್ಲಿ நம்ம ಪರಿಶುದ್ಧತೆ? வாழ்க்கையில பரிசுத்த ஜீவித்தை ஆண்டவர் சொல்றாரு. ಜೀವನದಲ್ಲಿ ஒரு ದೇವರು மனுஷன் சொல்ல ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ எனக்கு ஏற்ற பரிசுத்தம் ನನಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧತೆ எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲೂ பரிசுத்தம் இருக்கணும். ಎಲ್ಲದಲ್ಲಿ அதுதான் ಪರಿಶುದ್ಧತೆ இறுக்கமான ಇರಬೇಕು. வாசல். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಭಾಗ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுக்குள்ள போற இந்த சத்தியத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். ಈ ಸತ್ಯದೊಳಗೆ ಹೋಗುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்குள்ள நெஞ்ச பெரிய ஆசீர்வாதம், ಅದರೊಳಗೂ ಕಷ್ಟಪಟ್ಟು பெரிய ಬಹಳ ಮಹಿಮೆ. ಕಷ್ಟವಾದ ದೊಡ್ಡ ಮಹಿಮೆ. ஏன்னா ಏಕೆಂದರೆ நீங்க பிள்ளைமானுக்கு அதான் எழுதினாரு. ಫಿಲೋಮೋನನಿಗೆ ಅದನ್ನೇ ಬರೆದಿದ್ದಾರೆ. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் ನಿನ್ನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ எப்படி இருக்கிறதோ ಹೇಗಿದೆಯೋ அதே போல பரிசுத்தவான்களுடைய உள்ளத்திலே ಅದರಂತೆ நீ ಪರಿಶುದ್ಧ ஏதாவது பேசும்போது அது உள்ள மகிழ்கிறது, ಮಾತನಾಡುವಾಗ அது ಹೃದಯ சந்தோஷப்படுகிறது. அதுக்கு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ದೇವರಿಗೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்த ஜீவன் ஒன்றுதாங்க ஆண்டவர் கூட நம்மை ಈ சேர்க்கக்கூடியது. ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಒಂದೇ ದೇವರ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು கூடாத காரியம். ದರ್ಶಿಸುವುದು அப்படி ಅಸಾಧ್ಯ. யாரு சொன்னாலும் அது பொய் தான். ಅದು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಅದು ಸುಳ್ಳೆ. பரிசுத்தமும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி போயிட்டு வந்துட்டேன். ಪರಿಶುದ್ಧ அவன் பார்த்தா ಇಲ್ಲ பொய்யெல்லாம் பேசுவான், பொய் சாட்சி சொல்லுவான், பொய் காரியங்கள்லாம் சொல்லிக்கின்னு ಸುಳ್ಳು ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ இருக்கிற கிரியெல்லாம் உண்டு பண்ணிக்கின்னு ವಿಗ್ರಹ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು சத்துருக்கு எல்லா காரியங்களும்
ஆராதனை இடம் கொடுத்துக்கின்னு ಶತ್ರುವಿಗೆ ಆರಾಧನೆ ಸ್ಥಳವನ್ನು சொல்லுவான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகவே பேசுகிற நானா இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் ಪರಿಶುದ್ಧತೆ தேவ தரிசனத்தை பார்க்க முடியாது, ದೇವರ ದರ್ಶನ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. ದೇವರ ಮಹಿಮೆ ಕಾಣುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ அந்த பரிசுத்தத்தின் அடையாளம் தான் ಪರಿಶುದ್ಧ ஒரு மனுஷனை ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ நாம் கணக்கு போட முடியும். ನಾವು ಲೆಕ್ಕ இவர் ಹಾಕಲು கண்டிப்பா இயேசுவோடு ಇವರು பேசுவார். ಖಂಡಿತವಾಗಿ ಯೇಸುವೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. வெளிப்பாடு இவர் பார்ப்பார். ಪ್ರಕಟಣೆಯನ್ನ ಇವರು இப்ப ನೋಡ್ತಾರೆ. அந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு ಪರಿಶುದ್ಧತೆ பல ரூபத்துல சத்துரு ಹಲವು ರೂಪದಲ್ಲಿ அவன் உட்பட்டு என்ன செய்கிறான், ಒಳಪಟ್ಟೆ அதை செய்ய முடியாதபடி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ಯಾರದಂತೆ அவங்களை அவன் என்ன செய்கிறான், ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அந்த பரிசுத்தத்துல அப்படியே ஒரு மார்க். ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ ಹಾಕಿ ಬಿಡುದು. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னு சொன்னா, ದೇವರು அவரோட பரிசுத்தம் உள்ள தெய்வம் உலகத்துல யாரும் கிடையாது. ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ யாத்திரை ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, யாத்திரை 15:11 கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரோ, பரிசுத்தத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? மகத்துவமுள்ளவரோ, தத்துவமுள்ளவரும் பயப்படத்தக்கவரோ, துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? ಯೆಹೋವನೇ ದೇವರುಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಮಾನನು ಯಾವನು? ಪಶುತ್ವದಿಂದ ಸರ್ವೋತ್ತಮನು, ಪ್ರತ್ಯೇಕ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರುವುದರಿಂದ ಭಯಂಕರನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಡೆಸುವವನು ಆಗಿರುವವನು ನಿನಗೆ ಸಮಾನನು ಎಲ್ಲಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தத்தில் ஒரு மகத்துவமானவர், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ஆராதிக்கிற ಮಹತ್ವವಾದ தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವ நாம் ದೇವರು, துதிக்கிற தேவன், ನಾವು ಸ್ತುತಿಸುವ ದೇವರು. எப்படிப்பட்டவர்? ಅವ್ರು ಎಂತವರು? எங்க வருவார்? ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் வருவார். ಪರಿಶುದ್ಧ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர், ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾತ್ಮ பரிசுத்தம் எங்க இருக்குது அங்கதான் உலாவுவார், ಪರಿಶುದ್ಧ ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲಿ அங்கதான் ಚಲಿಸುತ್ತಾರೆ. அவர் இடைப்படுவார், ಅಲ್ಲೇ ಅವರು ಐಕ್ಯ ಪಡುತ್ತಾರೆ. அங்கதான் அவர் செயல்படுவார், ಅಲ್ಲೇ ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತಾರೆ. அங்கதான் கிரியை நடக்கும். ಅಲ್ಲೇ ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்தம் இல்லாம ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழவே முடியாது. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ஆவிக்குரிய ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஜீவியத்தில் நாம் நடக்க முடியாது. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. ಇವರಿಗೆ ಸಮಾನವಾದವರು ಯಾರು ಇಲ್ಲ. நான் வாசித்த சங்கீத பகுதியிலே ನಾನಿಂದ ಓದಿದ ಕೀರ್ತನೆ 149ஆம் சங்கீதத்தில் 149 முதல் வசனத்தை வாசிக்கிறோம். ಮೊದಲನೇ ವಚನ ಓದುತ್ತೇವೆ. அல்லேலூயா. பாட்டை பாடுங்க, பரிசுத்தவான்களின் சபையிலே அவர்கள் துதி விளங்குவதாக. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೆಹೋವನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ಯೆಹೋವನಿಗೆ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ, ಭಕ್ತ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. எங்க துதி விளங்கும்? ಎಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ? பரிசுத்தவான்களுடைய சபையிலே. ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಭೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தம் எங்க இருக்கிறதோ ಪರಿಶುದ್ಧತೆ ಎಲ್ಲಿದೆಯೋ அங்கதான் துதி விளங்கும். ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ அதுதான், ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அந்த துதி தான் ஏறெடுக்கப்படும். ಆ ಸ್ತುತಿಯ அந்த ಸಲ್ಲಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. சபையில தான் ஆண்டோடைய கிரியை, ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಕ್ರಿಯೆ, பரிசுத்தாவின் கிரியைகள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು. அப்படின்னா ಹಾಗಂದರೆ ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ சபைக்கு வந்தால் ಸಭೆಗೆ ಬಂದರೆ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு போகணும். ಅವನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு மனமாறுதல் உண்டாகணும். ಒಂದು ಮನ ತಿರುಗುವಿಕೆ ಉಂಟಾಗಬೇಕು. ಒಂದು பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ நான் ಸಿಗಬೇಕು. செய்தது தவறு என்று உணரணும். ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಬೇಕು. அந்த மாற்றம் வரும்போதுதான், ಆ ಬದಲಾವಣೆ ಬರುವಾಗಲೇ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற துதி தான் ஆண்டோடைய ಆ சமூகத்துல ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವ அது ಸ್ತುತಿ பெரிதா இருக்கு. ಅದು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லன்னு சொன்னா, அது இல்லன்னா ಅದು ಇಲ್ಲವೆಂದರೆ எவ்வளவு ஆராதனை, பெரிய பெரிய ஆராதனை, என்னதான் பாட்டு பாடினாலும், ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ என்ன பரவசம் அடைந்தாலும் ಪರವಶಗೊಂಡರು இல்லங்க. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் ದೇವರಾತ್ಮನು சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ಕರ್ತನಿಗೆ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ, பரிசுத்தவான்களின் சபையிலே ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಭೆಯಲ್ಲಿ அவருடைய துதி விளங்குவதாக. ಸ್ತುತಿ ಪ್ರಕಟವಾಗಲಿ. பாடுகிற மனுஷன், ಆಡುವ ಮನುಷ್ಯ யார் பாடினாலும் சரி, ಯಾರೇ ಆಡಿದರೂ ಸರಿ, அவங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಜೀವನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು பரிசுத்தத்துக்காக வாழும்பொழுது ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ நிறைய பேர் பாடுறாங்க. ಬಹಳ ಜನರು ಆಡುತ್ತಾರೆ. ஒரு சிலருடைய பாடல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ಕೆಲವರ உள்ளத்தை அப்படியே ஆழத்தில் தொடுகிறது. ಹೃದಯವನ್ನು ಆಳದಲ್ಲಿ ಮುಟ್ಟುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பாடல் ஒவ்வொரு பிள்ளைகளும்
சாரன் நவரோஜமா பாடினாங்க. ஆரோன் அந்த நரோஜ்யமா பாடல்கள் இன்றைக்கும் ಹಾಡುಗಳು ಇಂದಿಗೂ மனுஷர்களுக்குள்ள என்ன செய்கிறதுனா ಮನುಷ್ಯರೊಳಗೆ ஒரு பெரிய உணர்வு, ಒಂದು ದೊಡ್ಡ ಗ್ರಹಿಸುವಿಕೆ, பரலோகத்தை ரசிக்கக்கூடிய, ಪರಲೋಕವನ್ನ பரலோக ಸವಿಯುವ, மகிமையை ಪರಲೋಕದ உணரக்கூடிய ಮಹಿಮೆಯನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತಹ அந்த கிருபைகள் ಆ ಕೃಪೆಗಳು பாடல் மூலமா துதி விளங்குது. ಆ ಹಾಡುಗಳ ಮೂಲಕ சபைகளில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ಸಭೆಗಳಲ್ಲಿ அந்த ಇಂದಿಗೂ பாடல்களை பாடுவதற்கு என்ன காரணம்? ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவங்க தங்கள் பரிசுத்தத்தை ಅವರು காத்துகிறாங்க. ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು அந்த ಕಾಪಾಡಿಕೊಂಡರು. பரிசுத்தத்தை காத்து ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು அந்த ಕಾಪಾಡಿ பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ಪರಿಶುದ್ಧ ಜೀವನಕ್ಕೆ அவங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು வாழ்ந்ததினால ಅವರು ಬಾಳಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த துதி ಆ விளங்குகிறது. ಸ್ತುತಿ அதுல ಪ್ರಕಟವಾಗಿದೆ. 5ஆம் வசனம் படிங்க. அதுல 5ஆம் வசனம். ಭಕ್ತರು ತಮಗುಂಟಾದ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಹಿಗ್ಗಲಿ, ಹಾಸಿಗೆ ಮೇಲಿರುವಾಗಲೂ ಉತ್ಸಾಹಧ್ವನಿ ಮಾಡಲಿ. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூறுவாங்க. ಪರಿಶುದ್ಧವಂತರು ಮಹಿಮೆಗೆ அது சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. ಅದು ಹೇಳುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, எவ்வளவு பரிசுத்தம் செய்யணுமோ ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧ அவ்வளவு பரிசுத்தம் செய்து பாருங்க. ಅಷ್ಟೇ ಪರಿಶುದ್ಧ உள்ள ಮಾಡಿ. தானாகவே அது பொங்கும். ಹೃದಯ ತಾನಾಗೇ அந்த பரிசுத்தம் செய்யாத நீ எவ்வளவுதான் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதுன்னு சொன்னா ಪರಿಶುದ್ಧ அது ಮಾಡಿ பொங்கவும் பொங்காது, ஒண்ணும் பொங்காது. ಅದು ಉಕ್ಕುವುದಿಲ್ಲ, ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஒண்ணு நடக்க சும்மா நம்ம தான் கையை தட்டி நீ எகிரின்னு கிடக்கலாம். ಸುಮ್ನೆ ಮಾತ್ರ ನಾವು ಕೈ ತಟ್ಟಿ ಕುಣಿತಾ ಇರ್ಬೋದು. சில பேர் சத்தியத்துக்கும் அவங்க நடைமுறைக்கும் ಕೆಲವರು வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ಜೀವನಕ್ಕೂ ஆனா ಸಂಬಂಧವೇ விட்டு ಇರೋದಿಲ್ಲ. பாரு, ஆவியில நிரம்புறாங்களாம். ಬಿಟ್ಟು ನೋಡಿ அப்படியே சொல்லிட்டிருவாங்க. ಹಾಗೇ ಸುತ್ತು அப்படியும் ஆடி இன்னும் ಹೀಗೆ ಆಡಿ ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ಏನು ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ. வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கும் ಜೀವನದಲ್ಲಿ பரிசுத்த ಪರಿಶುದ್ಧತೆಗೆ, வாழ்க்கைக்கும் ಪರಿಶುದ್ಧ ಬಾಳಿಗೂ ஆண்டவருடைய சமூகத்தின் ದೇವರ ಸಮ್ಮುಖ காரியத்துக்கு சம்பந்தம் இருந்தா ಕಾರ್ಯಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿದ್ದರೆ அவங்க செய்கிற ஒரு காரியம் ಅವ್ರು ಮಾಡುವ அது ಒಂದು சிறியதா இருந்தாலும் ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மூலமா ஆண்டவர் கிரியை ಅದರ செய்வார். ಮೂಲಕ ದೇವರ ಕ್ರಿಯೆ அதுல ಮಾಡುತ್ತಾರೆ. பலத்த கிரிகளை செய்வார். ಬಲವಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்க நல்லா கரங்களை தட்டி ஆட்டம் போறது, பாட்டு பாடுறது, நல்லா ಕರಗಳ ಜೊತೆ வீட்டுல போகாம சீரியல்ல சீரியல் பாத்துக்கின்னு, சினிமா பாத்துக்கின்னு, ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ಕೊಂಡು, ಸಿನಿಮಾ சிகரெட் பிடிச்சிக்கின்னு, ಸಿಗರೇಟ್ ಇಟ್ಕೊಂಡು, சாராயத்தை குடிச்சிக்கின்னு, ಸಾರಾಯಿ ಕುಡ್ಕೊಂಡು, அதை இதை செய்துக்கின்னு, ಅದನ್ನ ಇದನ್ನ மூக்குப்பொடி ಮಾಡಿ, போட்டுக்கின்னு, ಮೂக்கு அன்சு வச்சு அடிக்கிக்கின்னு, ಅನ್ಸುಗಿನ್ அதை ಸಾಕು பண்ணி இதை பண்ணிக்கின்னு, ಅದನ್ನ ಇದನ್ನ ಮಾಡಿ கடைசியில பார்த்தா அங்க வந்து நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ஏன்னா எனக்கேற்ற பரிசுத்தம் ನನಗೆ ತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧತೆ. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம், ಎಲ್ಲದಲ್ಲಿಯೂ ಪರಿಶುದ್ಧತೆ. எல்லாவற்றிலும் நம்முடைய ஆவியிலே, ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ, ஆத்மாவிலே, ಪ್ರಾಣದಲ್ಲಿ, சரீரத்தில். ಶರೀರದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதான் சொல்லுது பைபிள். ಹಾಗೆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ கரைப்படாதபடி ಕರೆಪಡದಂತೆ காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் பார்க்கிறோம். 5:23 பிரியமானவர்களே, சத்தியம் என்றைக்கும் ಸತ್ಯ ಎಂದಿಗೂ நம்ம எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿ சத்தியத்தினாலதான் நாம் பரிசுத்தமாக்க முடியும், ಸತ್ಯದಿಂದಲೇ ನಾವು பரிசுத்தமாக்கப்பட முடியும். ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಅದರಿಂದ இங்க என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து ಪರಿಶುದ್ಧವಂತರ தங்கள் படுக்கையின் மேலே கம்பீரிப்பார்களாக. ತಮ್ಮ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு ஒரு பாக்கியம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. பரிசுத்தவான்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ಅಷ್ಟು தானாவே ஏற்படுறது, ತಾನಾಗಿ ಏರ್ಪಡುವುದು. உள்ளத்திலிருந்து ஆழத்தில் அது ஏற்படும். ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ಏರ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எப்படி நம்முடைய பரிசுத்தம்? ಆಗ ಹೇಗೆ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆ? அதுக்குதான் ಅದಕ್ಕಾಗಿ இந்த கணம் ಈಗ 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இந்த கணம், அவருடைய பரிசுத்தவான்கள் இந்த கணம் அவருடைய
அவங்கதான் அவரோட பழகுவாங்க, ಅವರು ಮಾತ್ರ அவர் செய்யற மாதிரி இவங்க செய்வாங்க, ಮಾಡುವಾಗ ಇವರು அவர் நடந்த ಮಾಡುತ್ತಾರೆ, மாதிரி இவங்க நடப்பாங்க, ನಡೆದಾಗೆ ಇವರು அவர் வாழ்ந்த மாதிரி இவங்க வாழ்வாங்க, ಬಾಳಿದಂತೆ ಇವರು செயல்படுவாங்க. ನಡೆಸುತ್ತಾರೆ. அதுதான் உங்களுக்கு கனமாய். ಅದೇ ಅವರಿಗೆ ಘನವಾದ இந்த கனம் ಈ ಘನ அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ಅವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ಎಲ್ಲರಿಗೂ ಉಂಟಾಗ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளையே, ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இன்றைக்கு நம்ம வருகிற சபைக்கு ಇನ್ನು ನಾವು ಸಭೆಗೆ எல்லாவற்றிலும் ஒரு மனம் திரும்புதல், ಎಲ್ಲದಲ್ಲಿ ಮನ சத்தியத்தை ತಿರುಗುವಿಕೆ, கேட்க ஒரு முழு தீர்மானத்துக்குள்ள வந்தோம். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಪೂರ್ಣ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಬರಬೇಕು. பவுல் சொன்னது டோட்டலா சொல்லிட்டு, வாழ்வது நீ ಪೌಲನು ಹೇಳಿದರೆ ಜೀವಿಸ அல்ல, ನಾನಲ್ಲ, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸ. அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட பரிசுத்த நாம் செய்வதற்கு ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ கர்த்தர் விட மாட்டேன். ಶತ್ರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ಸತ್ತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ அவன் ಅವನು பரிசுத்தத்துக்கு ಪರಿಶುದ್ಧತೆ நம்ம அடியெடுத்து வைக்கும் பொழுது, ನಾವು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಇಡುವಾಗ, தீர்மானிக்கும் பொழுது, ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ அந்த கோபத்தை என்ன செய்யறான், ಆ ಕೋಪವನ್ನ நம்ம வீட்டுக்கு போனவொடனே யாராவது உன் கோபம் வர்ற மாதிரி கண்டிப்பா பண்ணுவாங்க. ಕೋಪ ಬರುವಾಗ ಯಾರಾದ್ರೂ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாராவது எதனா வம்பு கேட்பாங்க. ಯಾರಾದ್ರೂ ಏನಾದಕ್ಕಾದ್ರೂ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதனா ஒண்ணு நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ಏನಾದ್ರೂ ಒಂದು அல்லது ನಡೆಯುತ್ತೆ, போகும்போதே ஒரு பெருமை வரும். ಹೋಗುವಾಗಲೇ ಒಂದು ಹೆಚ್ಚಳ ಬರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லது ஏதாவது ஒரு ஆசை வரும், ಏನಾದ್ರೂ ಒಂದು ಆಸೆ ಬರ್ತದೆ, ஏதாவது ஒரு வைக்கிற கிரியை வரும், ಏನಾದ್ರೂ ವಿಗ್ರಹ ಕ್ರಿಯೆಗಳು ಬರ್ತದೆ, ஏதாவது சேரணும்ன்ற இடத்துல சேருவேன், ಏನಾದ್ರೂ ಬೇಡ ಸೇರದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அவங்க மூலமா அது வரும், ஏதாவது வரும். ಅವನ ಮೂಲಕ ಏನಾದ್ರೂ இப்படி நிறைய விவரிச்சு சொல்லலாம். ಹೀಗೆ ಬಹಳ ವಿವರಿಸಿ ಹೇಳಬಹುದು. இது எல்லாவற்றிலும் ಇದೆಲ್ಲದ தன்னை காத்து கொள்ளுகிறவன், ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವವನು, எல்லாவற்றிலும் பெறான். ಎಲ್ಲದರಲ್ಲಿ சொல்றாரு, ಮಿತ್ರನೇ, எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ இருக்கணும்ன்றாரு. ಇರಬೇಕೆಂದು தேவியாமத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಯಾಜಕ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, பரிசுத்தம். ನನಗೆ ತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இது இருக்காதபடிக்கு ಇದು ಇರದಂತೆ கர்த்தர் செயல்படுகிறார். ಶತ್ರು ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತಾನೆ. அதனால நம்ம எல்லா ஜீவியத்திலும் ಎಲ್ಲ ಜೀವನದಲ್ಲೂ நம்மால முடியாது. ನಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அதுக்குதான் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால். ಅದಕ್ಕೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்ன பரிசுத்தமாய் ದೇವರೇ காத்துக்கொள்ளும். ದಿನಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ செய்ய எனக்கு முடியாதப்பா. ಮಾಡಲು ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு ಎಲ್ಲದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋದಕ್ಕೆ எந்த மாதிரி மனுஷனா இருந்தாலும் சரி, ಯಾವ ಮನುಷ್ಯನಾಗಿ முடியாது. ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ தேவ சமூகத்திலே ದೇವ ஜெபிக்கும் பொழுது, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ அதுதான் ஜெப வாழ்க்கை யார்கிட்ட இல்லையோ, ಅದೇ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ பைபிள் வேத வசனம் யார்கிட்ட இல்லையோ, ಬೈಬಲ್ ವೇದ ವಚನ ಯಾರ தேவனுடைய ஐக்கியம் இல்லையோ, ದೇವರ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲವೋ, தேவ சபையின் ஐக்கியம் இல்லையோ, ದೇವರ ಸಭೆ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲವೋ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಇಲ್ಲವೋ. நம்ம இப்பதானே பார்த்தோம், ನಾವಿವತ್ತಾನೆ ನೋಡಿದ್ದೇವೆ. சத்திய வசனத்தினால் தான் ಸತ್ಯ ವಚನದಿಂದ பரிசுத்தம் அடைய முடியும். ಪರಿಶುದ್ಧ ಹೊಂದಬಹುದು. வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்கும். ವಚನವೇ ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ அப்ப இந்த ಮಾಡುತ್ತದೆ. மாதிரி ஐக்கியத்துல நீ இருக்கும் ಈ பொழுது ರೀತಿ ಐಕ್ಯತೆ பரிசுத்தம் ಇರುವಾಗ நிச்சயமாக ಪರಿಶುದ್ಧ அந்த வாழ்க்கையில் அது ஏற்படும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ நீங்க ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஜாக்கிரதையா இருக்கணும். ನೀವು ಜಾಗೃತಿಯಾಗಿ 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாது எங்கள் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாது எங்கள் 7ஆம் அதிகாரம் 6பா 7:6 உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கும் போடாது எங்கள் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாது எங்கள் போடாது எங்கள் உங்கள் முத்துக்களை முத்துக்களை பன்றிகளின் பன்றிகள் முன் போடாதீங்கள். போட்டால் போட்டால் தங்கள் கால்களால் அவர்களை அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்கள் கொண்டு உங்களை பீறி போட்டுரும். ದೇವರ ವಸ್ತುಗಳು ನಾಯಿಗಳಿಗೆ ಹಾಕಬೇಡಿರಿ, ನಿಮ್ಮ ಮುಟ್ಟುಗಳನ್ನು ಹಂದಿಗಳ ಮುಂದೆ ಚೆಲ್ಲಬೇಡಿರಿ. ಚೆಲ್ಲಿದರೆ ತನ್ನ ಕಾಲಿನಿಂದ ಅವುಗಳನ್ನು ತುಳಿದು ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸೀಳಿ ಬಿಟ್ಟಾವು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றாரு, ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? பரிசுத்தமானதை ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದನ್ನ அப்ப நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ನಮ್ಮೊಳಗೆ ಕೊಟ್ಟಿರುವ காரியங்களும் பரிசுத்தத்துக்கு ஏற்ற ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ஒரு அடையாளங்கள் ಒಂದು அல்லது ಗುರುತುಗಳು, தாளந்து ತಾಲಂತು, உள்ள இருக்கிற உணர்வுகள், ಒಳಗಡೆ ಇರುವ ಗ್ರಹಿಸು, உள்ள அறிந்திருக்கிற அறிவுகள், ಒಳಗೆ ಇರುವ ಅರಿವುಗಳು, இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம ಇದೆಲ್ಲ ಕೊಂಡೋಗಿ ನಾವು தேவனிடத்தில் பெற்றதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೊಂದಿರುವುದಲ್ಲ நாய்களுக்கு
நாய்களுக்கு கொடாதீங்க. ನಾಯಿಗಳಿಗೆ ಹಾಕಬೇಡ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாயை பற்றி பைபிள் எங்கேயும் ನಾಯಿಯ ಬಗ್ಗೆ நல்லபடியா சொல்லல. ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அதுக்கு தான் பரிசுத்தவான்களோட பேர்லாம் வைக்கிறோம். ಅದಕ್ಕ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಹೆಸರು எவ்வளவு ಇಡ್ತಾನೆ. முட்டாள்தனமா இருக்கிறான் கிறிஸ்தவன். ಎಷ್ಟು ಮುಟ್ಟಾಳುತನದಲ್ಲಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாயை போய் ஜான் சொல்றான். ನಾಯನಾಗಿ ಜಾನ್ ಅಂತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஒரு காரியம் கூட ಒಂದು ಕಾರ್ಯ ಕೂಡ இன்றைக்கு வாங்க வாங்க பாஸ்டர் இங்க வந்துருங்க. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு இடத்துல கூட நான் பார்க்கிறோம். ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, அதை பற்றி சரியான நாம் பார்க்க முடியும். ಅದರಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது ரெண்டையே பேதுரு கூட எழுதுறாரு. ಇದೆರಡನ್ನು ಕೂಡ ಪೇತ್ರನು ಬರೆಯುತ್ತಾನೆ. கக்கினதை ನಾಯಿ ತಾನು ಕಕ್ಕಿದ தின்னுமா போல ಹಾಗೆ ತಿನ್ನುವಂತೆ கழுவப்பட்ட பன்றி ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಹಂದಿ சேற்றில பொருள்வது போல ಹೆಸರಲ್ಲಿ மோசமா சொல்லுகிறார். ಮೋಸವಾಗಿ ಆ ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಂದು பரிசுத்தமானது என்ன செய்யக்கூடாது? ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದನ್ನ போடாது. ನಾಯಿಗಳಿಗೆ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஒரு விளக்கத்தை பார்த்து ಒಂದು ಅರ್ಥವನ್ನು நாம் ನೋಡಿ முன்னுக்கு போகலாம். ನಾವು ಮುಂದಕ್ಕೆ நீதிமொழிகள் புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 9ஆம் அதிகாரம் 9ನೇ 7-8 வசனத்து பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியம் அடைகிறான். அப்ப யாரை போய் கண்டிக்க கூடாது? பரியாசம் யாருகிட்ட போய் பேசக்கூடாது? ಯಾರ ಬಳಿ ಮಾತನಾಡಬಾರದು. பரியாசக்காரரோடு சேராத உட்காரதுன்னு ஆண்டவர் எழுதிட்டார். அதிகாரம் ಕೂತ್ಕೊಳ್ಬೇಡ, ಮಾತಾಡಬೇಡ ಬರೆದಿದ್ದಾರೆ. அப்ப பரியாசக்காரனை போயிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? ಪರಿಹಾಸಗಾರನ அவங்கிட்ட நீ என்ன பண்ற? ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು முத்துக்கள் கொண்டு போய் ಕೊಂಡು ಹಾಕ್ಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனைத்தான் நாய்க்கு சமமா சொல்ற. ಅವನಿಗೆ ನಾಯಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான். கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். தன்னையே அவன் என்ன பண்ணிடுறான்னா ಅವನು ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ? கரைப்படுத்திக் கொள்றான். ಕರೆಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவங்கிட்ட போவத ಅದಿನ ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ. இன்னொரு வசனம், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவனுடைய நேசிப்பான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಧರ್ಮ ನಿಂದಕರನ್ನು ಶಿಕ್ಷಿಸಬೇಡ, ತನ್ನನ್ನು ಅವಮಾನಕ್ಕೆ ಗುರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು. ಕೆಟ್ಟವನನ್ನು ಗದರಿಸುವವನಿಗೆ ಕಲಂಕವಾಗುವುದು. ಧರ್ಮ ನಿಂದಕನನ್ನು ಗದರಿಸಬೇಡ, ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವನು. ಜ್ಞಾನವಂತನನ್ನು ಗದರಿಸಿದರೆ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரியாசக்காரனை போயிட்டு நீ கண்டிக்காத. ಪರಿಹಾಸನನ್ನು ಖಂಡಿಸಬೇಡ. ಅವನ ಬಳಿ ಮುತ್ತನ್ನು ಹಾಕಬೇಡ. அவங்கிட்ட எதையும் சொல்லாத. ಅವನ ಬಳಿ ಏನನ್ನು ಹೇಳಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய ஆளுக்கு தான் நம்ம சொல்லணும். ಹೇಳಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿಗೆ ನಾವು ಹೇಳಬೇಕು. அதனால அங்க கொண்டு போய் என்ன செய்யாத? ಅದನ್ನ ಅದನ್ನ ಕೊಂಡು ಹೋಗಿ போடாதுன்னு சொல்ற. ಹಾಕಬೇಡ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೇ, அதே நீதிமொழி 23:9 கூட பார்க்கிறோம். 23:9 ಕೂಡ 23:9 ಮೂಢನ ಸಂಗಡ மூடனுடைய செவியை கேட்க பேசாதே, அவன் வார்த்தைகளின் ஞானத்தை பண்ணுவான். அதுதான் சொல்ற. நாய்களுக்கு என்ன செய்யாத? ನಾಯಿಗಳಿಗೆ போடாத. ಹಾಕಬೇಡ. முத்துக்களை கொண்டு போய் எங்க போடாத? ಮುತ್ತುಗಳಿಂದ ಕೊಂಡೋಗಿ அது அவமதிச்சிடும். ಅದು ಅವಮಾನಿಸುತ್ತದೆ. அது ஏற்றுக்காது. ಅದು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தியத்துக்கு மதிக்காதவன் சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டான். ಸತ್ಯವನ್ನ ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ, ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அவனுக்கு அவனுடைய பிளானே அவனுடைய காரியம் மாறிடும். ಅವನು ಬಂದ್ರೆ ಅವನ ಉದ್ದೇಶವೆಲ್ಲ ಬದಲಾಗಿ அவன் எதுக்கும் மதிக்க மாட்டான். ಅವನು ಯಾವುದಕ್ಕೂ ಮಾನಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கீழ்ப்படிய மாட்டான். ವಿಧಿಯನಾಗುವುದಿಲ್ಲ. அதனால் நீ கரப்பற்றுவன்னு இங்க நீதிமொழியில பார்த்தோம். ಅದನ್ನ ನೀನು ಕರೆ ಪಡ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ அதனால ஜாக்கிரதை. யாருக்கு சத்தியம் சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதுன்றது ಯಾರಿಗೆ ಸತ್ಯ ಹೇಳಬೇಕು, நம்ம காத்துக்கணும். ನಾವು ಅದಲ್ಲಿ ಹೇಳಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் சொல்றாரு. ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தோட பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ பண்ணிடுறாரு. ಪೌಲನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? 13ஆம் அதிகாரத்துல 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பார்க்கிறோம். 45-46 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு
பேசி துரோகித்து தூஷித்தார்கள். என்ன பண்ணாங்களா அவனுங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರು? ஜன கூட்டங்களை கண்ட போது இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? ಅವರೊಳಗೆ ಏನ್ ಬಂದಿದೆ? பொறாமை வந்துச்சு. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂತು. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையுதுன்னு சொன்னா ಕರ್ತನ ವಚನ ವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತದೆ ஒரு ಎಂದರೆ பக்தி வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னா ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತದೆ என்ன ಎಂದರೆ சொல்லுவான்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? பொறாமை வச்சோம். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ஒருத்தான் தெரியுமா ரொம்ப? ಓ ಇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களுக்குள்ள என்ன வந்துருது? ಅವರೊಳಗೆ ಏನ್ ಬರುತ್ತೆ? பொறாமையினால் நிறைந்து ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி ಎದುರಾಗಿ ಮಾತನಾಡಿ விரோதித்து தூசித்தார்கள். ವಿರೋಧಿಸಿ ದೂಷಿಸಿದರು. பவுலும் பர்னாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கு தேவவசனம் உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்துக் கொள்ளுகிறபடி இதோ நாங்கள் போஜாரிடத்தில் போகிறோம். இருக்க மாட்டோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಇರುವುದಿಲ್ಲ. நாங்க சொல்ற மாதிரி இல்ல. ನಿಮಗೆ ನಾವು ಹೇಳುವಾಗಿಲ್ಲ. சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. ನಾವು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. பிரயோஜனம் இல்ல. ಮಾತನಾಡಿದ್ರು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. நல்ல அனுபவம் பெற்ற பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற ಒಳ್ಳೆ ಅನುಭವ ಹೊಂದಿದ ಸೇವಕರು ஒவ்வொரு இடத்துல பரிசுத்தாவி வல்லமையாய் பயன்படுத்துவார். ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಲವಾಗಿ ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ பேசத்துக்கு முடியாது, ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அங்க தடப்படும். ಹಾಗಂದ್ರೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯಲ್ಲಿ ತಡೆಪಡುತ್ತದೆ, ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ಬಹಳ ಜಾಗೃತಿಯಾಗಿದ್ದು பரிசுத்த வாழ்க்கை என்பது ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ சாதாரணமானது அல்ல. ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் கடைபிடித்து ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನ ಕೈಗೊಂಡು நம்மால முடிந்த அளவுக்கு ನಮ್ಮಿಂದ ಆಗುವ தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி ದೇವರ ಬಳಿಲಿ ಕೊಳ್ಳಾಡಿ ಕೇಳಿ ಅಪ್ಪ, நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம கேட்கணும். என்னன்னு ಕೇಳಬೇಕೇನಂತೇಳಿ ಅಪ್ಪ, என்ன குறை இருக்குது, ಇನ್ನು ಏನ್ ಕೊರತೆ ಇದೆ, நான் இன்னும் எப்படி பரிசுத்த ನಾನು செய்யணும், ಇನ್ನು ಹೇಗೆ இன்னும் ಪರಿಶುದ್ಧ எப்படி உங்களுக்குள்ள நான் வாழணும், ಇನ್ನು ಹೇಗೆ ನಿನ್ನೊಳಗೆ உங்களுக்குள்ள நான் இன்னும் ஜீவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது, ಜೀವಿಸಬೇಕು எனக்கு வெளிப்படுத்துங்க. ದಯಮಾಡಿ ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. நான் உம்முடைய பிள்ளை, ನಾನು ನಿನ್ನ ಮಗು. நான் யாரிடத்துல போய் கேட்பேன், ನಾನು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕೇಳ್ತೇನೆ, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ನನಗೆ ಪ್ರಕಟಿಸು ದೇವರೇ. தேவ சமூகத்திலே நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿ தேவன் பயன்படுத்துவார். ದೇವರು சத்துரு ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. எத்தனை தான் கொண்டு வந்தாலும் ಶತ್ರು ಎಷ್ಟೇ ಕೊಂಡು நான் ಬಂದರೂ பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு ಪರಿಶುದ್ಧತೆ அவன் ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ பல ரூபத்துல கிரியை செய்வான். ಅವನು ಹಲವು ರೂಪದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவங்க மாம்சத்தின்படி கொஞ்சம் இடம் கொடுத்து ಇವರು ಮಾಂಸಕ್ಕೆ ಸಂಘರ್ಷ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಿ எங்க அக்கா தானே, ನಮ್ಮ ಅಕ್ಕ எங்க அண்ணன் தானே, ನಮ್ಮ ಅಣ್ಣ எங்க ತಾನೆ, மாமா தானே, ನಮ್ಮ ಮಾವನವರು ತಾನೆ, அவரு அவ்வளவு பட்சிக்கிறாரு ಅವರು தானே. ಅಷ್ಟು ಓದಿ அவரு ತಾನೆ. இந்த மாம்சத்துக்குள்ள சத்துரு கொண்டு போயிடுவான். ಈ ಮಾಂಸದಲ್ಲಿ ಶತ್ರು அப்ப அதை அவங்க கொண்டு ಆಗ ಅವ್ರನ್ನ அந்த ಕೊಂಡು பரிசுத்தத்துல இழுப்பதற்கு ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೀಳಿಸಲಿಕ್ಕೆ ಶತ್ರು இப்படி சொந்த பந்தங்களை ಹೀಗೆ ಸ್ವಂತ ಬಂಧು மற்ற ಬಳಗ ஜனங்களை ಬೇರೆ ಜನರ கொண்டு அவன் என்ன செய்வான், ಕೊಂಡು ಅವನೇನ್ இந்த ಮಾಡ್ತಾನೆ, பரிசுத்தத்துக்கு ಪರಿಶುದ್ಧತೆಗೆ எது தடையா இருக்கிறதோ ಯಾವ್ದು ತಡೆಯಾಗಿದೆಯೋ அது வேண்டாம். ಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது வேண்டாம். ಅದು ಬೇಡ. அதை உதறி தள்ளு. ஏன்னா ಅದರಿ ತಳ್ಳು. நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லி ನೋಡಿದ್ದೇವೆ, உன்னை அதற்குத்தான், உன்னை பரிசுத்தமா இருப்பதற்குத்தான் மற்ற ஜனங்களை விட்டு உன்னை நினைச்சு ಜನರಿಂದ பிரித்தெடுத்திருக்கின்ற. ಅವನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் என்ன செய்யறாங்க, ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆಂದು கர்த்தருடைய பிள்ளையே ಕರ್ತನ ಮಗುವೇ வசனம் சொல்லுகிறது. ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் ಕಾಂಡ 19 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 11ನೇ ವಚನದಲ್ಲಿ லேவியராகமம் 19:12. என் நாமத்தை கொண்டு நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். ನನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಸುಳ್ಳಾನ ಇಟ್ಟು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ನಾಮವನ್ನು ಅಪಕೀರ್ತಿಗೆ ಒಳಪಡಿಸಬಾರದು. ನಾನು ಯೆಹೋವನು. ஏமாற்றுகிறது ரொம்ப ಯಾಮಾರಿಸುವುದು ஈஸியா போயிடுச்சு. ಸುಲಭವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. யூடியூப் திறந்து பாருங்க. ஏமாற்றுதல் ಯಾಮಾರಿಸುವಿಕೆ பரிசுத்தவான்கள் போல ಪರಿಶುದ್ಧವಂತರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை இதை சொல்லி பொய்களை சொல்லி ಅದು ಇದು ಸುಳ್ಳುಗಳ பொய் சாட்சிகளை சொல்லி ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು நடக்கிற மாதிரி எடுத்து காமிச்சு
ನಡೆತು ನಡೆಯದೆ ಇರುವುದನ್ನೆಲ್ಲ ಜನಗಳ ಮಧ್ಯೆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ தன்னை பெருமைப்படுத்திக் தன்னை வெளிப்படுத்த ತಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು தன் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு ಕಾರ್ಯ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ஹல்லேலூயா செயல்களை செய்வது ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದು அவருடைய பரிசுத்தத்தை என்ன செய்யறாங்க ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯ வளர்ச்சலாக்குறாங்க ಹಾಗೆ ಅಶುದ್ಧ என் நாமத்தை வீணிலே ನನ್ನ ನಾಮವನ್ನು ಬೀದಿಯಲ್ಲಿ இருப்பாயாக சொல்லி ಸೇವಿಸದೇ ಇರಬೇಡ. ஹல்லேலூயா சும்மா சும்மா எதையாவது சொல்லிடுறது ಸುಮ್ನೆ ಸುಮ್ನೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳೋದು. என்னன்னு கேட்டா ಏನಂತ ಕೇಳಿದ್ರೆ அவங்க ரட்சிப்புக்காகத்தான் சொன்னேன். ಅವ್ರ நீ ರಕ್ಷಣೆಗಾಗಿ பொய் சொல்லி ஒருத்தன் ரட்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಒಬ್ಬರು அப்படி ರಕ್ಷಿಸಬೇಕು. ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ರಕ್ಷಿಸುವ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்புக்காக பேசுறேங்க. ಅವರು ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಮಾತನಾಡಿದಿರಿ. ஏங்க எனக்கு தெரியும் உங்க சாட்சி. ನನಗೆ ಗೊತ್ತಿರಿ ನೀವು ஏங்க இப்படி சொன்னீங்க? ಯಾಕೆ ರೀತಿ என்ன பண்றதுக்கு ஜனங்களை எப்படின்னா கவர்ச்சி பண்ணி அவங்க ಹೇಗಾದ್ರೂ ಆವರಿಸಿ சேர்த்தணும். ஒரு காலம் அவனும் போயிடுவான் நீ போயிடுவான். ಒಂದು ಕಾಲ ನಾನು ஹல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ பொய் ஆணை என் நாமத்தை கொண்டு அவர் நாமத்தை கொண்டு ಅವರ ನಾಮದ அவர் நாமத்தை சொல்லி பொய்யுங்க. ಅವರ ನಾಮ ஹல்லேலூயா. ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு இது இல்லாதெல்லாம் சொல்லி ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ அவருடைய பரிசுத்த ಅವರ ಪರಿಶುದ್ಧ நாமத்தை என்ன செய்யறாங்களா ನಾಮವನ್ನು குலைச்சலாக்குறாங்க. ಅಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அதுதான் சாத்தான் செய்கிற ಅದೇ ಸೈತಾನನು ಮಾಡುವಂತ தந்திரம். ತಂತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தத்தை குலைப்பது ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಶೂನ್ಯ ಮಾಡುವುದು, வாழாதபடி ಪರಿಶುದ್ಧದಂತೆ ಬಾಳದಂತೆ டிராமா பண்ணிடுறது. ಡ್ರಾಮ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேஷம் போட்டுறது. ದ್ವೇಷವನ್ನ ಹಾಕುವುದು. அதுதான் நீங்கள் உலகத்திற்கு ಅದಕ್ಕೆ ನೀವು ಲೋಕ வேஷம் தரிக்க கூடாது. ವೇಷವನ್ನ ಧರಿಸಬೇಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவ சமூகத்தில் இன்றைக்கு ಅದರಿಂದ ದೇವರ அப்பா ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ என்ன சொல்றாருன்னு சொன்னா ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ ஏசாயா புஸ்தகத்துல ಏಷಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 52 அதிகாரம் 52ನೇ 1-2 வசனத்துல நான் 1-2 பார்க்கிறோம். ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, தரித்துக்கொள், உன் வல்லமையை நினைச்சையே தரித்துக்கொள், தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே. உடுத்திக்கொள். நமக்கு என்ன பேரு? ನಮಗೇನ್ ಹೆಸರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த நகரம். ಪರಿಶುದ್ಧ தேவன் ನಗರ. தங்கும் ஆலயம். ದೇವರು ತಂಗುವ ಆಲಯ. அவர் நமக்குள்ள இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. நீங்கள் என்னுடைய ஆலயம் சொல்றாரு. ನೀವು ನನ್ನ ಆಲಯ. ஆலயத்தை ஒருவன் கெடுத்தார், ಒಬ್ಬನ ಆಲಯವನ್ನು அவனை நான் ಕೆಡಿಸಿದರೆ கெடுப்பேன் சொல்றார். ಅವನನ್ನು ಕೆಡಿಸ್ತೇನೆ ಎಂದು இந்த ಹೇಳ್ತಾರೆ. பரிசுத்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. ಪರಿಶುದ್ಧ ಆಲಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಒಳಗೆ நீ ಬರುವ பல சிந்தனைகள், ಹಲವು ಚಿಂತನೆಗಳು, பல யோசனைகள், ಹಲವು கெட்ட ಯೋಚನೆಗಳು, எண்ணங்கள், ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು, அசுத்தமான எண்ணங்கள், ಅಶುದ್ಧವಾದ ಯೋಚನೆಗಳು, ಇಚ್ಛೆಗಳು, மோசமான பாவ சிந்தனைகள் ಮೋಸವಾದ ಪಾಪದ ಚಿಂತನೆಗಳು இதெல்லாம் உள்ள வந்து பரிசுத்தத்தை கெடுத்துருக்கு. ಎಲ್ಲ ಬಂದು ಪರಿಶುದ್ಧ பரிசுத்தாவின் இருப்பாரா? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ ಇರ್ತಾರ? பரிசுத்தாவி வாசம் பண்ணுவாரா? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರ? பரிசுத்தாவி தங்குவாரா? இல்லாத பொய்யெல்லாம் பேசி பொய்யே ஒரு ஏமாற்றுதல். ಸುಳ್ಳು பொய்யிலேயே பழகிட்டவங்கன்னு சொல்றது பைபிள். ಸುಳ್ಳಲ್ಲೇ ಪಳಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இப்படி பல காரியங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் ಕಾರ್ಯಗಳು ಪರಿಶುದ್ಧ ஒன்னல்ல ரெண்டல்ல ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ, இதுக்கெல்லாம் விலைக்கு ಎಲ್ಲವೂ அவர்களுக்கு பரிசுத்த வாழ்வதற்கு ತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧತೆ நாம் ಬಾಳಲಿಕ್ಕೆ ஜீவிக்கணும்னு சொல்லி ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. அதனால பரிசுத்த நகரமாகி ಅದರಿಂದ ಪರಿಶುದ್ಧ ನಗರವಾಗಿ வாசிங்க. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை உன் தரித்துக்கொள், வல்லமையை நீ தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய பரிசுத்த எருசலேமே, நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். உடுத்தவனாம். அலங்கார வஸ்திரம் நமக்கு ಅಲಂಕಾರ கொடுக்கப்பட்டது. ವಸ್ತ್ರ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. வெண் வஸ்திரம், ಬಿಳಿ ವಸ್ತ್ರ, ಶುಭ್ರ நீதியின் சால்வை. ನೀತಿಯ ಶಾಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது யார் கொடுக்கப்படுது? உள்ளார்ந்த மனுஷனுக்கு. ಅದು ಯಾರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡ್ತದೆ? உள்ளார்ந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನ್ ಕೊಡಲ್ಪಡ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரட்சிப்பின் வஸ்திரம், ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ, நீதியின் சால்வை. ನೀತಿಯ ಶಾಲು. இப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ಈಗ ಈ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ அது ஆத்மாவுக்கு ஆண்டவர் போடுறார். ಅದು ಆತ್ಮಕ್ಕೆ ದೇವರು அந்த ಹಾಕುತ್ತಾನೆ. ரட்சிப்பின் வஸ்திரம் வெண் வஸ்திரம். ಈ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ அதை தரித்து அதோடு விட்டுல ಅದನ್ನ ಧರಿಸಿ ಹಾಗೆ அது ಬಿಡುವುದಿಲ್ಲ. மேல ಅದರ ಮೇಲೆ சகோதரிங்களா போடுறாங்களே ಸಹೋದರ ಎಲ್ಲ மேல ஒரு துப்பட்டா. ಬೇರೆ ಒಂದು அது ದುಪ್ಪಟ್ಟ. சில பேர் போடுறதே கிடையாது. ಕೆಲವರು ಹಾಕೋದೇ ಇಲ್ಲ. அதுல ஒரு ஸ்டைல் தான். அதுல ஒரு இப்படித்தான் போடணும். ಹೀಗೆ ಹಾಕ್ಬೇಕು. இவங்க என்ன பண்றாங்க? இப்படி போட்டு கழுத்துல இப்படி தூக்கு போடுற மாதிரி பின்னால விட்டுறாங்க. பிசாசுங்க. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படித்தான் போடணும். கொடுத்துக்குது அது போத்திக்கணும்னு தான்.
ಮುಚ್ಕೊಳ್ಬೇಕು. ஆண்டவர் என்ன அழகா ದೇವರು ஞானத்தோடு செய்யறாப்பா. ಜ್ಞಾನದೊಂದಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. இந்த ஆத்மாவிலே ಈ ಆತ್ಮದಲ್ಲಿ இப்படி போடாதீங்க, இன்னைக்கு கழுத்துல முறுக்கிக்கணும், இங்க பின்னால விட்டுட்டு வர்றதுக்கு அவனுக்கு துப்புட்டா போடுறது, முன்னால ஒன்னொரு தான் போடுறது. அது. ಮುಂದೆ ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿ அல்லேலூயா. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, ದೇವರು ಏನ್ நம்ம ಮಾಡಿದ್ದಾರೆ, ஆத்மாவிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை ಆತ್ಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ஆண்டவர் கொடுத்துட்டு அட்டு உள்ள ದೇವರು ಕೊಟ್ಟ அதை போட்டிக்கிறது நீதியின் சால்வை மேல கொடுக்கிறார். ನೀತಿಯ ಶಾಲು, பாதுகாப்பு ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு என்ன இருக்குது? ವಸ್ತ್ರಕ್ಕೆ நீதிதான் பாதுகாப்பு. ನೀತಿಯೇ ಅದು ஒவ்வொரு அதுல நீங்க ஏசு 61:10 வாசிச்சீங்க. ಏಷಾಯ அதுக்கு நான் 61:10 போகல. அல்லேலூயா. ஹalleluya. அதனால ಅದರಿಂದ நீ ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டு ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು சால்வை மேல போட்டு ನೀತಿಯ ಶಾಲನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. ಆಗ அலங்கார வஸ்திரம் ನಿನ್ನ ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರ ಅದುವೇ. அது இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். ಇನ್ನೊಂದು ದಿನ ಅದನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡುವ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்ய உடுத்திக்கொள். அப்படி உடுத்தும் போது அந்த நீதியின் சால்வை ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அலங்காரமா நீ போட்டுக் கொள்ளும் போது யார் வரமாட்டான்? ಯಾರು ಬರ್ತಿರ್ತಾರೆ? இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. வரமாட்டான். ಅವನ್ ಬರೋದಿಲ್ಲ. பிசாசு வந்துட்டான், பிசாசு தொட்டுட்டான், பிசாசு பண்ணிட்டான், ಪಿಸಾಸಿ நீதான் கூப்பிட்டுக்கின. ಇಲ್ಲ ನೀನೇ ಕರ್ಕೊಂಡೆ. கூப்பிடாதான் வரமாட்டான், இடம் கொடுக்காத வரமாட்டான். ಸಲ ಕೊಡದೆ ಕರೆಯದೆ ಅವ್ನು ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், ಅಧಿಪತಿ அவனுக்கு ஏற்றது ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ನನ್ನಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ நீ நம்ம தான் அவனை கூப்பிட்டு என்ன செய்யறோம்? ನಾವೇ ಅವನನ್ನ பொய்யை ಕರೆದು பேசி கூப்பிட்டுக்கிறோம், கோபப்பட்டு பேசுகிறோம், ಕೋಪಪಟ್ಟು பெருமைப்பட்டு கூப்பிட்டுக்கிறோம். ಛಲಪಟ್ಟು ಕರಿ. இதெல்லாம் அவனுடையது. ಇದೆಲ್ಲ ಅವನ. அல்லேலூயா. ஹalleluya. எல்லா சரக்கும் அவன் இருக்குது. ಹಾಗೆ ಅವನ அதெல்லாம் நம்ம என்ன பண்றது? ಅದೆಲ್ಲ சினிமா பார்த்து கூப்பிட்டுக்கிறோம், சீரியல் பார்த்து கூப்பிட்டுக்கிறோம், ನೋಡಿ சிகரெட் குடிச்சு கூப்பிட்டுக்கிறோம், சாராயத்தை குடிச்சு கூப்பிட்டுக்கிறோம், ಕರ್ಕೊಳ್ತಾರೆ. தகாத பாவத்தை செய்து கூப்பிட்டுக்கிறோம், ಪಾಪಗಳನ್ನ வேண்டான்ற விளக்கிற காரியத்தை செய்து கூப்பிட்டுக்கிறோம். ಅಗಲಿಸಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இதெல்லாம் ಮಾಡಿ பரிசுத்த அடிவுதான் பாவம்லாம். ಇದೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ அவனுக்கு இடம் கொடுத்துறது. ಅವನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப எப்படி ஜெயம் பெறுறது பரிசுத்தத்துல? ಹೇಗೆ ಜಯಗೊಳ್ಳುವುದು அதனால்தான் உன் வல்லமையை தரித்து ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಬಲವನ್ನ அலங்கார வஸ்திரத்தை ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರವನ್ನು அப்போது அசுத்தனும் அசுத்தனும் இல்லாதவன் ಇಲ್ಲದೆ ಇರುವವನು உன்னிடத்தில் வருவதில்லை. ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರೋ தூசியை நீ உதறிவிட்டு எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே போடு. ಇದೆಲ್ಲ ஹalleluya. பரிசுத்தத்துக்கு எதிராக செயல்படுகிற ಎದುರಾಗಿ ಕಾರ್ಯ நான் ನಡೆಸುವ சொன்னது இதெல்லாம் தூசி. உலகத்துல என்ன பண்ணுது? ಲೋಕದಲ್ಲಿ எல்லாம் தூசிங்க. ಎಲ್ಲ ಧೂಳುಗಳು, பெருமன்றது, ಹೆಚ್ಚಳ ಎಂಬುದು, அகங்காரன்றது, பாவம்ன்றது, ಪಾಪ ಎಂಬುದು, வெக்கிற கிரி என்பது, ಕ್ರಿಯೆ ಎಂಬುದು, இச்சையான பார்வை. ಹೆಚ್ಚಿಯಾದ ನೋಟ. சில பேர் பார்வை சரி இருக்காது, ಕೆಲವರ ನೋಟವೇ மோசமா பார்ப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பான், சபையில வந்து உட்காருவான். ರಕ್ಷಣೆ ಹೊಂತಾರೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. இது என்ன பார்வை? திட்டு பார்வை. ಇದು ಯಾವ ನೋಟ? கரெக்டப்பா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமா ದೇವರ இருக்கு. ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರ. அல்லேலூயா. ಹalleluya. பார்வையிலே ನೋಟದಲ್ಲಿ உன்னுடைய பரிசுத்த கெட்டு போயிடும். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. தேவனுடைய பார்வையிலே ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ முதல்ல நாம் பார்த்துட்டோம். ಮೊದಲು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், ಅವರಿಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧತೆ, எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ಎಲ್ಲದರಲ್ಲಿ பேதுரு ಪರಿಶುದ್ಧತೆ, என்ன எழுதினாரு? எல்லாவற்றிலும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ லேவிய புஸ்தகத்துல எனக்கேற்ற பரிசுத்தம் செய்யும்படி ನನಗೆ மற்ற ತಕ್ಕಂತೆ ஜனங்களை ಪರಿಶುದ್ಧ விட்டு உன்னிடே செய்யிட்டேன். ಬೇರೆ ಜನರಿಂದ அப்ப நீ அவனை போல நீ செய்யறனா வித்தியாசம் என்ன இருக்கு? ಅವ್ರಿಗೆ ನೀನ್ ಮಾಡಿದ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? அல்லேலூயா. அப்ப அதுக்குதான் ಆಗ ಅದಕ್ಕೆ உதறி விட்டு எழுந்துரு, ಒದರಿ ಬಿಟ್ಟೆದ್ದು ಹೇಳು. ஒண்ணு செய்ய. 11ஆம் வசனத்துல 11ನೇ ವಚನ. ஏசு 52:11 விட்டு போங்கள், அசுத்தமானதை புறப்படுங்கள், அவ்விடமிட்டு விட்டு போங்கள், அசுத்தமானதை நீங்க தொடாதீங்க, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு நடுவிலிருந்து புறப்பட்டு சுத்திகரிச்சுங்க. சுத்திகரிப்பை ஏற்படுத்த படி ತೊಳಗಿರಿ ತೊಳಗಿರಿ, ಬಾಬೆಲಿನಿಂದ ಹೊರಡಿಸಿರಿ, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ, ಅದರ ಮಧ್ಯದೊಳಗಿಂದ ತೆರಳಿರಿ, ಯೆಹೋವನ ಆರಾಧನೆ ಉಪಕರಣಗಳನ್ನು ಹೋರುವವರೇ ಶುದ್ಧರಾಗಿರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹalleluya. அப்போ நம்மை ಆಗ ನಮ್ಮನ್ನ என்ன பண்ண, எந்த இடத்துல இருக்கணும்?
ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕು? நான் இருக்கிற இடம் சரி, புறப்படு உடனே ಇದ್ದೇವಾ ಹೊರಡ உடனே கிளம்பிடு. அந்த மாதிரி இடத்துல இருக்காது. ಆ ರೀತಿಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಡ. பரிசுத்தத்துக்கு எங்க அடி விழுதோ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಎಲ್ಲಿ வேண்டாம், அதனால ஒரு கோடி வரட்டும், ಅದರಿಂದ ಒಂದು உன் ஆத்மாவுக்கு அது ஈடாகாது. ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி வந்தாலும் ಎಲ್ಲ ಆದಾಯ தன் ಮಾಡಿಕೊಂಡರು ஜீவனை ತನ್ನ நஷ்டப்படுத்தினார். ಜೀವ அவனுக்கு ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡರೆ லாபம் என்ன? ಅವನಿಗೆ ಲಾಭ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಅದರಿಂದ என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? இப்ப 2ஆம் வசனத்துக்கு வருவோம். தூசியை உதறி விட்டு எழுந்துரு, ವೀಕ್ಷರೇ, எருசலேமே வீற்றிரு. ಸಿಯೋನ್ ಕುಮಾರತಿಯೇ, இப்பதான் சிறையாக்கிடுறான். ಈಗ ಸೆರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. எதுல சிறையாக்கிடுறான்? ಯಾವ್ದಲ್ಲಿ ಸೆರೆ ಮಾಡುತ್ತಾನೆ? ஹல்லேலூயா. அசுத்தத்திலே, ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ, பல காரியத்துல ಹಲವು ಕಾರ್ಯದಲ್ಲಿ அழுக்கு கொண்டு வந்து போட்டு ಕರೆಯನ್ನ ಕೊಂಡು ಬಂದ அவன் என்ன பண்றான்? ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? அவன் பாவ கயிறினால் என்ன செய்யறானா? ಪಾಪದ நீதிமொழி 5:22 பாவ கயிறினால் என்ன செய்யறான்? ಪಾಪದ ಹಗ್ಗದಿಂದ அப்படியே கட்டிடுறான். ಹಾಗೆ ಕಟ್ಟಿ ಬಿಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அந்த அசுத்தம், அந்த பொல்லாத காரியத்தை வந்து வெளியே வர முடியல. ಅಶುದ್ಧನು மறுபடியும் ಕಾರ್ಯದಲ್ಲಿ படுத்திக்கிறது ಮತ್ತೆ கூடாத காரியம் சொல்ற. ಆಗದೇ ಇರುವ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஒன்னு தெசலோனிக்கேயர் 1 ತೆಸಲೋನಿಕ 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்தா. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1 தெசலோனிக்கேயர் நம்மை அசுத்தருக்காக அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, அதனை அல்ல. பரிசுத்தர். நான் ஒன்று சொன்னா அந்த பாஸ்டுக்கு என்ன தெரியும்? ನಾನೊಂದೇನ ஏன்னா அத்தை போடக்கூடாதா, அத்தை போடக்கூடாதா, அது செய்யக்கூடாதா, ಅದನ್ನ ಮಾಡಬಾರ್ದು, அது செய்யக்கூடாதா, ಹೀಗೆ அவர் சொல்ற என்ன அசட்டை பண்ணல, நான் சொல்ல வேண்டியது சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ಬೇಕಾಗಿರೋದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் அல்ல, தமது பரிசுத்த தமது பரிசுத்தத்தை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ற. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಂಡತನಕ್ಕೆ ಕರೆಯದೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕರೆದನು. ಹೀಗಿರಲು ಈ ಮಾತನ್ನು ಸಸ್ತಾರ ಮಾಡುವವನು ಮನುಷ್ಯನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುವ ದೇವರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நாம யார அசட்டை பண்றோம்? ಅದರಿಂದ ಯಾರನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? தேவ வார்த்தை வருதுன்னா அது கீழ்ப்படியணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ವಿಧಿಯರಾಗಬೇಕು. முக்காடு போடுனா போடணும். ತಲೆ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿರಿ ಅಂದ್ರೆ அவங்க போடுறது இல்ல, அந்த சபையெல்லாம் போடுறது இல்ல. ಅವ್ರ ಹಾಕಲ್ಲ, இவர்தான் பெரிய பாஸ்டர். ಇವ್ರೇನು ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್. நான் பைபிளுங்கிறத சொல்றேன். ನಾನ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ அவங்க பேச்செல்லாம் நான் சொல்லல, ಅವರ ಮಾತನ್ನ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, அவங்க வார்த்தையெல்லாம் நான் சொல்லல. ಅವರ ಮಾತನ್ನ ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ. இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, ಇದನ್ನ ಮಾಡಬಾರ್ದಂದ್ರೆ இங்க ಮಾಡಬಾರ್ದು, போகாதுன்னா போகக்கூடாது, ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ಹೋಗ್ಬಾರ್ದು, இந்த சிந்தை இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ಈ ಚಿಂತೆ நான் ಇರಬಾರ್ದು. பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு தான் பிரசங்கம். ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ எப்படின்னா வாழ்ந்துக்கலான்றதுக்கு பிரசங்கம் வேணாம். உலகத்துல வாழலாம் ಕಾಪಾಡುವುದು, ಲೋಕದಲ್ಲಿ ಕೂಡ ಬಾಳ್ಬೋದು. இல்லைங்களா? ಇಲ್ವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படித்தான் வாழணுன்றதுதான் பிரசங்கம். ಹೀಗೆ ಬಾಳಬೇಕೆಂಬುದೇ பரிசுத்த ಪ್ರಸಂಗ. ஆவியா தான் கண்ட்ரோல். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಿಯಂತ್ರಣ. ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நம்ம ಆತ್ಮಿಕ எல்லாத்திலும் ಜೀವನದಲ್ಲಿ நம்ம காத்துக்கணும். ಎಲ್ಲದಲ್ಲಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பரிசுத்தம் ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆ நம்ம ಬಂದು வாழ்க்கை மற்றவங்களுக்கு இடரலா இருக்கு. ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಎಡುವಿಕೆ ಆಗಿರಬಾರ್ದು. இடரல் உண்டாக்குன்னு அவனை ಎಡುವಿಕೆ ಉಂಟು ಮಾಡಲು இயந்திர கால கட்டி நான் என்ன பண்ணுவேன்? ಯಂತ್ರ ಕಲ್ಲನ್ನ ಕಟ್ಟಿ பரவாயில்லையா? ಪರವಾಗಿಲ್ವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இடரல் இல்லாதபடி ಎಡುವಿಕೆ நம்ம ಇಲ್ಲದಂತೆ அடக்கி ஆளணும், ಅಡಗಿಸಿ அடக்கி நடக்கணும். ಅಡಗಿಸಿ விசேஷமா சகோதரிகளுக்கு என் மகள்களாய் நான் நினைத்து நான் சொல்றேன், ஒரு தகப்பனா சொல்றேன். ತಂದೆಯಾಗಿ ನಿಮ್ಮ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடக்க ஒடுக்கமா நடக்கணுமோ, ಎಷ್ಟು ತಗ್ಗಿ அடக்க ஒடுக்கமா எங்க இருந்தாலும் சரி. ಎಲ್ಲಿದ್ದರೂ சரி. வெளியில போன இஷ்டம் போல அப்படி இல்ல, ಹೊರಗೆ ಹೋದ್ರೆ ಇಷ್ಟದಂತೆ, வீட்டுல இருந்தா இஷ்டம் போல இல்ல, ಮನೆಯಲ್ಲದ ಇಷ್ಟದಂತೆ, சபையில் வந்தா மட்டும்தான் அப்படி இல்ல. ಸಭೆಯಲ್ಲಿ எல்லா ಬಂದ ಮಾತ್ರ இடத்துலயும் ಅಲ್ಲ, ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், ನಾವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು. நம்முடைய அடக்கம் ஒடுக்கம், ನಮ್ಮ ಒಡುಕ நம்முடைய துணி மறைவுக்கு தான் போடுறது. ನಮ್ಮ ಬಟ್ಟೆ ಮುಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ ஹல்லேலூயா. ಹೋದೆ. எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு இல்ல, ಹೇಗ್ ಬೇಕಾದಿರುವುದಕ್ಕಾಗಿ, அது நமக்கு இல்ல. அந்த எப்படி வேணாலும் இருக்கிறது நமக்கு இல்ல. ಹೇಗ್ ಬೇಕಾದಿರುವುದಕ್ಕೆ ಅದು ನಮಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவிக்குரிய பிள்ளைகள் ಆತ್ಮಿಕ எந்த ಮಕ್ಕಳು சபைக்கு அவங்க போறாங்க, ಯಾವ ಸಭೆಗೆ இவ்வளவு ஒழுக்கமாக்குறாங்களே, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ಇವರ பாரு. ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ನೋಡಿ. அதுதான் சாட்சி. ಅದುವೇ ಸಾಕ್ಷಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட ಅದರಂತೆ ಆತ್ಮಿಕ அவன் மாதிரி ಮಕ್ಕಳು இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, ಇಲ್ಲೊಂದು ಕೋಡು இப்படி ஒண்ணு போறது, என்னென்னவோ பண்றாங்க. ಏನೇನೋ
அட்டகாசமா பண்ணிடுறாங்க ಆಕಾಶವಾಗಿ இந்த தாடியில. அல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம் வேணாம். நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು வாழ்க்கையில ಜೀವನದಲ್ಲಿ நம்ம வாழ்க்கை சரியானபடி நம்ம சீர்திருத்தி நடக்கணும். ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையா வாழணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಆತ್ಮಿಕ அதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ಅದನ್ನೇ சரி, இரண்டாவது காரியத்துக்கு நான் போவோம். ಎರಡನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது காரியம் தேவனுடைய அன்பு. ಎರಡನೇ ಕಾರ್ಯ ದೇವರ ಪ್ರೀತಿ. கர்த்தருடைய சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்திலே ಯೋಹಾನ 4 நாம் படிக்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம். அன்பில்லாதவன் அன்பு இல்லாதவன் அறியான், தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನು, ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿ. அல்லேலூயா. அன்பை எடுத்து பேசினாலுமே வம்புதான் வரும். ಪ್ರೀತಿ ಎತ್ತು ಮಾತಾಡಿದ್ರೇನೆ அல்லேலூயா. Hallelujah. தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ಆತ್ಮಿಕವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ பரிசுத்தத்தை பற்றி நாம் பார்த்தோம். ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. தேவனுடைய அன்பு, ದೇವರ ಪ್ರೀತಿ, இந்த அன்பு ரொம்ப முக்கியம். ಈ ಪ್ರೀತಿ ಬಹಳ ಮುಖ್ಯ. அன்பு இல்லாதவன் தேவனை ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವರು ದೇವರನ್ನ ಅರಿಯಲಾರ. ஏன் அவர் அன்பாகவே ಏಕೆಂದರೆ ಅವರು ಪ್ರೀತಿಯ அவர் முழு வடிவமே, அவர் முழு உருவமே அன்புதான். ರೂಪವೇ ಪ್ರೀತಿ. அன்பின் தேவன் ಪ್ರೀತಿಯ ದೇವರು. நம்முடைய தேவன் ನಮ್ಮ எப்பேற்பட்டவர் ದೇವರು ಎಂತವರು இருக்குதா நம்ம கிட்ட? ಇವತ್ತಿದೆಯಾ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ? வீட்டுல கணவன் மேல எரிஞ்சு விழுறது, ಹಾಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡನ ಮೇಲೆ ಹಾರಿ ಬೀಳುವುದು, மனைவி மேல கணவன் எரிஞ்சு விழுறது, ಹೆಂಡತಿಯ ಮೇಲೆ பிள்ளைகள் ಗಂಡ மேல ಹಾರಿ ಬೀಳುವುದು, பெற்றோர்கள், பெற்றோர் மேல பிள்ளைகள், ಎತ್ತವರ ಮೇಲೆ ಮಕ್ಕಳು, குடும்பத்திலே ಮಕ್ಕಳ ಮೇಲೆ கொஞ்சம் கூட ಎತ್ತವರು, என்ன இருக்கிறதுல. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ. அல்லேலூயா. Hallelujah. இவங்க எந்த சபைக்கு போறாங்க? ಇವರು ಯಾವ ಸಭೆಗೆ? குடும்பத்தில் எப்ப பாரு கூச்சலும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವಾಗ சண்டையும், ಜಗಳ, புருஷன் மேல அவ்வளவு சொல்றாங்க, ಅವ್ರು ನೋಡಿದ மனைவி மேல இவ்வளவு சொல்றாங்க, ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಇಷ್ಟ, பிள்ளைகள் மேல இவ்வளவு சொல்றாங்க, ಮೇಲೆ ಇಷ್ಟ, பெற்றோர் மேல அவ்வளவு சொல்றாங்க. ಎತ್ತವರ ಮೇಲೆ ಅಷ್ಟೇ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೆ, அந்த சகல பாவத்தின்னு செய்யுமா? ಪ್ರೀತಿ ಸಕಲ ಪಾಪ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ தேவன் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿ அந்த அன்பை பவுல் சொல்றாரு. ಪ್ರೀತಿಯ ಪೌಲನು எபேசியர் 3 அதிகாரம் ಎಫೆಸಿಯ 18 19. 18-19. எபேசியர் 3 அதிகாரம் 18 19. சகல பரிசுத்தவான்களோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட அன்பின் அகலமும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் அகலமும் நீளமும் நீளமும் ஆழமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, இதை நம்ம உணரணும். ಇದು ನಾವು நம்ம ಗ್ರಹಿಸಬೇಕು. ஆண்டவருடைய அன்பு இப்பேற்பட்ட ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಂತ, அது நம்ம என்ன பண்ணோம்? அவரு பரிசுத்தத்தை நாம் உணரணும். ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು அது உணரும் போது தான் ತಿಳಿಯುವಾಗಲೇ சாத்தான் கிரீசை ஓடிடுவான். ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡದೆ ಓಡಿ. அல்லேலூயா. Hallelujah. அவர் அன்பின் அகலம், நீளம், ಆಗಲವು ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அன்பை இதுக்கே எத்தனையாது ಅರಿವಿಗೆ எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வல்லவர்களா, எதுல வல்லவர்களா இருக்கணும் நம்ம? அந்த அன்பு அல்லேலூயா. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா ಕೋಪ ಬಂದ್ರೆ அதுல வல்லவர் ஆயிடுறாங்க. ಅದಲ್ಲಿ ಶಕ್ತರಾಗ್ತಾರೆ. ஒண்ணு கூட இருக்காது, வீட்டுல எல்லாம் தாச்சு ஒடுக்கிடுவான். ಏನು ಇರೋದಿಲ್ಲ, ಮನೇಲಿ ಎಲ್ಲ ಹೊಡೆದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. டிவி இருக்காது, பீரோ இருக்காது, அது இருக்காது, என்ன நினைச்சுங்கிற ಏನ್ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿದ್ಯ? உடனே ತಕ್ಷಣ அல்லேலூயா சாத்தா. ಸೈತಾನ, ஆஹா, நம்ம வீடு இது. ನಮ್ಮ ಮನೆ. அல்லேலூயா. Hallelujah. நம்ம இடம், நம்ம எரிப்படாது. ನಾವಿರುವ ಸ್ಥಳ ಇದು. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ இந்த ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அன்பு பகிர்ந்து கொள்வதிலே ಪ್ರೀತಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ கர்த்தருடைய பிள்ளையே ಕರ್ತನ ಮಗಳು அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் எப்படி இருக்கணுமா? நல்லவர்களாகவும் ಸಮರ್ಥರಾಗಿ தேவனுடைய சகல பரிபூரணத்தால நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ನಿಂತು ಅದರ ಹಗಲ, ಉದ್ದ, ಎತ್ತರ, ಆಳ ಎಷ್ಟೆಂಬುದನ್ನು ದೇವ ಜನರೊಂದಿಗೆ ಗ್ರಹಿಸಲು, ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೀರುವ ಕ್ರಿಸ್ತ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳಲು ಪೂರ್ಣ ಶಕ್ತರಾಗಿದ್ದು ದೇವರ ಸಂಪೂರ್ಣತೆಯ ಮಟ್ಟಿಗೆ ಪರಿಪೂರ್ಣರಾಗುವ ಹಾಗೆ ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಲಿ ಎಂದು ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஆண்டவருடைய சமூகத்திலே ದೇವರ நம்முடைய ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அன்பை நாம் கையாளும் பொழுது, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அந்த ಕೈಗೊಳ್ಳುವಾಗ, அன்புக்குள்ள நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும் ಆ பொழுது ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣ
ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಅன்பை உணரும் பொழுது ಪ್ರೀತಿಯನ್ನ ಗ್ರಹಿಸುವಾಗ ಯಾರನ್ನೋ வேகமா நம்ம மேல கோபம் வந்தாலும் ಯಾರಾದ್ರ ಮೇಲೆ ಕೋಪವಾಗಿ ಮೇಲೆ ಬಂದ பகையா இருந்தாலும் ಹಾಗೆಯಾಗಿ ಇದ್ದರು என்னதான் காரியம் வந்தாலும் நமக்கு எதிராய் ಕಾರ್ಯ ಬಂದ್ರು ನಮಗೆ அப்படியே அது தணிந்து போய் ಹಾಗೆ ಅದು ತಣ್ಣಗಾಗಿ ஆண்டவர் ಇರ್ತದೆ. மாற்றுவார். ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஒன்னும் செய்ய வேண்டாம். ನೀನ್ ಏನು ಮಾಡಬೇಡ. அன்பின் ஆயுதத்தை கையில் ಪ್ರೀತಿ ಆಯುಧವನ್ನ ಕೈಗೊಂಡು அன்பின் ஆயுதம் நமக்கு ஆயுதம் கொடுத்துக்கிறாரு. ஒரு ஆயுதம் கொடுத்துக்கிறாரு. ಒಂದೊಂದು ಆಯುಧವನ್ನ அதை ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கையில் எடு, ಅದನ್ನ ಕೈಯಲ್ಲಿ அது ತೆಗೆ. அப்படியே போயிடும். ಅದು ಹಾಗೆ ಹೋಗಿ ಬಿಡು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் உணரணும். அறிவிಗೆ ಮೀರಿದ அதுல வாழ்வதற்கு நாம் பழகணும். ಅದರಲ್ಲಿ ಬಾಳಲು ಅರಿವು அன்பின் தேவனோடு ஐக்கியப்படணும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ அதான் சொல்றாரு எபேசியர் 2:4-5 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ தேவனும் ஐஸ்வர்யமுள்ளவராய் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே நம்மிடத்துல அன்பு கூடுறதுக்குன்னா அவ்வளவு நல்லவங்களை அனுபவம். ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಲು ನಾವು ஹல்லேலூயா. நம்மளை பற்றி நம்ம யோசித்தா தான் நம்மளுக்கு தெரியும். ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು நான் ಯೋಚನೆ எப்படி வாழ்ந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் ನಾವು நான் ಹೇಗಿದ್ದವರು எப்படி ಹೇಗೆ நடந்தாலும் ಬಾಳ್ದವರು, ಹೇಗೆ ನಡೆದವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? நல்லவங்களா பார்த்து அவங்க மேல தானே பண்றோம், ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ನೋಡಿ அன்பு காட்டுறோம். ಪ್ರೀತಿ ತೋರಿ. அவங்க எதனா நமக்கு செய்தாதான், ಅವ್ರೇನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ, அவங்க நமக்கு ஏதாவது ಏನಾದ್ರೂ நமக்கு சப்போர்ட்டா இருந்தாதான், ಸಪೋರ್ಟ್ எதனா செய்தாதான் நம்முடைய அன்பு அவங்க கிட்ட போகுது. ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ಅವರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತದೆ. கொஞ்சம் விரோதமா இருக்கிற ஆளா பார்த்தா ஒண்ணு என்னது, ಸ್ವಲ್ಪ ವಿರೋಧವಾಗಿ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ஆண்டவர் சொல்ற சத்துருக்களை சிநேகிப்பா, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಶತ್ರುಗಳನ್ನ சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, ಶಪಿಸುವವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ನಿಂದಿಸುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ நம்மளுக்கு வரமாட்டேன், ನಮಗೆ ಬರುತ್ತೆ. நான் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன் போங்க. ನಾನು ಅವರೆಲ್ಲ அவங்க என்ன பண்ண தெரியுமா அவங்களுக்கு? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ண தெரியுமா? ನೀನೇನ್ ಮಾಡ್ದೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் யார் மேல அன்பு காட்டினாரு? ದೇವರು ಯಾರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ஹல்லேலூயா. யார்கிட்ட வந்து அன்பு காட்டினாரு? ಯಾರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದರು? நாம் பாவிகளா இருக்கையில் ನಾವು அவருடைய ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ அன்பு அவர் ತನ್ನ ಪ್ರೀತಿ நம்மை ನಮ್ಮನ್ನ அவருடைய ஜீவனையே கொடுத்து ಜೀವವನ್ನೇ நம்மை மீட்டெடுத்ததினால் அவருடைய அன்பு விளங்கினது என்று ವಿಮೋಚಿಸಿದ ಅವರ ಪ್ರೀತಿ ரோமர் 5:7 ಪ್ರಕಟವಾಯಿತು. பார்க்கிறோம். ರೋಮ 5. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ அவர் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராகி ಅವರು ಕರುಣೆಯಲ್ಲಿ நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த நம்முடைய அன்பினாலே மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் அவருடைய அன்பு. அவர் நம்ம ரட்சிக்கலன்னு சொன்னா, ಅವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவர் நம்ம மீட்டெடுக்கலன்னு ಅವರು சொன்னா, ನಮ್ಮನ್ನ ವಿಮೋಚಿಸದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நாம் ஆராதனை செய்து ಇಂದು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்பு நம்ம தேடி வந்தது. ಅವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நாம அவரை ಬಂದಿದೆ. தேடி போல, அவர் நம்மை தேடி வந்தார். ನಾವು ಅವ್ರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. அவர் வந்து ನಮ್ಮನ್ನು மகளே, ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಮಗನೇ, என் மகனே, ನನ್ನ ಮಗಳೇ, இதுதான் இந்த வாழ்க்கை. ಬೇಡ ಈ ಜೀವಿತ. நீ போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை ನಿನಗೆ வேண்டாம். ಗೊತ್ತಿರುವ ಜೀವಿತ ಬೇಡ. செய்கிற காரியம் வேண்டாம். ನೀನು ಮಾಡುತ್ತಿರುವ ಕಾರ್ಯ ಬೇಡ. இதாவே இவர்களுக்கு மன்னியும். ತಂದೆಯೇ ಇವರಿಗೆ தாங்கள் செய்கிறது என்னதென்று ಅದು ಮಾಡುವುದು ಏನೆಂದು இருக்கிறார்கள். அறிಯಲಾರದೆ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நமக்காக ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ஆன்லைன்ல கேட்டோம், ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇಯರ್ಲಿ நமக்காக ಕೇಳಿದ್ದೇವೆ. பரிந்து பேசுகிறார். ನಮಗಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಗೆ ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. கர்த்தருடைய அன்பு ಕರ್ತನ ಪ್ರೀತಿ எவ்வளவு கேவலம் நம்மிடத்தில் இருக்கிறதோ ಎಷ್ಟಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ அவ்வளவோ பிசாசு தோல்வி அடைவான். ಹತ್ತು ಪಿಸಾಸಿ ಸೋಲೊಂದುಂತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ அந்த அன்பை கெடுப்பதற்குத்தான் ಪ್ರೀತಿಯನ್ನ ಕೆಡಿಸಲಿಕ್ಕೆ சத்துரு பல காரியத்தில் செயல்படுவான். ಶತ್ರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அதனால அந்த அன்பு ಪ್ರೀತಿ 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 ತೆಸಲೋನಿಕ 2ஆம் அதிகாரம் 16-17 வாசி. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 2 16 தெசலோனிக்கேயர் 2:16-17. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಿಮಗೆ ನಿತ್ಯವಾದ ಆದರಣೆಯನ್ನು ಉತ್ತಮವಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕೃಪೆಯಿಂದ ಅನುಗ್ರಹಿಸಿದ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಸಂತೈಸಿ ಸಕಲ ಸತ್ಕಾರಗಳಲ್ಲಿಯೂ ಸದ್ವತದಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಲಿ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனும் 17 உங்கள் இருதயங்களை தேற்ற எல்லா நல் வசனத்திலும் கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த அன்பு தாங்க நல் வழியில, ಆ ಪ್ರೀತಿ ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ, நல் வசனத்துல, ಒಳ್ಳೆಯ ವಚನದಲ್ಲಿ, நல் நடக்கையில நம்மை ಒಳ್ಳೆಯ ನಡತೆಯಲ್ಲಿ வழி நடத்துகிறது. ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ஆகினால் அந்த அன்பை பற்றி கொள்வோம். ಅದರಿಂದ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. கிறிஸ்துவின் அன்பில ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ வாழ்வதற்கு ಬಾಳಲಿಕ್ಕೆ நம்ம அப்பா கிட்ட கேட்போம், ஆண்டவரே ನಮ್ಮ ಬಳಿ ಕೇಳೋಣ, உங்க ಅಪ್ಪ அன்பை எனக்கு தாரும். ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. எனக்குள்ள வரமாட்டேங்குது ஆண்டவரே. ನನ್ನೊಳಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ದೇವ್ರೆ. யார் பார்த்தாலும் கடிந்து பேசுறேன், ಯಾರ್ ನೋಡು எரிஞ்சு விழறேன், ಏರಿದು கோபப்படுறேன், ಕೋಪ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, எனக்கு இஷ்டம் இல்ல. ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆனா உங்க வசனத்தை கேட்டாப்பா, ಆದ್ರೆ ಅವ್ರ தயவு செய்து எனக்கு அன்பின் ஆவி ಮಾಡಿ ஊற்றுங்க, ಪ್ರೀತಿ ಆತ್ಮವನ್ನು அன்பின் ஆவி ஊற்றுங்கப்பா. ಪ್ರೀತಿ ಆತ್ಮವನ್ನು ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ வாசிக்கிற 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 ತಿಮೋತಿಯ ಪುಸ್ತಕ 4ஆம் அதிகாரம் 4ನೇ 12ஆம் வசனத்துல 12ನೇ ವಚನದಲ್ಲಿ இது குறித்து ஒருவரும் உன்னை எச்சரிக்கை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯವನತೆಂದು ನಿನ್ನನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರಿಗೂ ಅವಕಾಶ ಕೊಡದೆ ನಂಬುವವರಿಗೆ ನಡೆ ನುಡಿ ಪ್ರೀತಿ ನಂಬಿಕೆ ಶುದ್ಧತ್ವಗಳಿಂದ ಇವುಗಳ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀನೇ ಮಾದರಿಯಾಗಿರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. ಒಬ್ಬನು ನಿನ್ನನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡದಂತೆ. இந்த ஆளு போய் பைபிள் எடுக்கிறாரு, ಈ ವ್ಯಕ್ತಿ ಹೋಗಿ ಪಾಯಿಂಟ್ ನೋಡಿ, ஒரு முகமும் ஒரு பேச்சும் அவருடைய சிந்தையும் ಚಿಂತೆ இவருடைய நடத்துதல் பார்க்கும்பொழுது ಇಸುವಿಕೆ ನೋಡುವಾಗ இவர் போயா அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவன் என்ன பண்றோம்? ಆಗ ದೇವ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சத்தியம் கேட்டு கூட அவரே ಸತ್ಯ ಕೇಳಿ ಅಸಡ್ಡೆ பண்றோம். ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ என்ன பண்ணும்? ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? வார்த்தையிலும் ಮಾತಿನಲ್ಲಿಯೂ ನಡತೆಯಲ್ಲಿಯೂ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿಯೂ விசுவாசிகளுக்கு மாதிரியா, ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿ, விசுவாசிகளுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನಾವು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. ನಾವು அவங்களுக்கே இல்லையா? ಅವರಿಗೆ ಇಲ್ವಾ? எவ்வளவு காலமா இருக்கிறாங்க சர்ச்சில், ಕಾಲವಾಗಿದ್ದಾರೆ ಚರ್ಚಲ್ಲಿ, பிறந்ததுல இருந்தே இருக்கிறாங்க, ಹುಟ್ಟಿದನಿಂದ ಇದ್ದಾರೆ, 20-30 வருஷம் 40 வருஷமா இருக்கிறாங்க, 30-40 ವರ್ಷವಾಗಿದ್ದಾರೆ. அவங்களே அன்பா பேசமானுங்கிறாங்க, ಅವರೇ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? ಕರ್ತನೊಳಗೆ ನಾವು ವಿಶ್ವಾಸ, நம்ம பேச்சு, ನಮ್ಮ நடக்கை, ನಮ್ಮ ನಡತೆ, நம்முடைய எல்லா காரியத்திலும் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ஆவியில, ಆತ್ಮದಲ್ಲಿ, விசுவாசத்துல, கற்பி எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு ಎಲ್ಲದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು நம்ம மாதிரியா இருக்கணும். ನಾವು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. அது மாதிரியா இருக்கணும் தான் நமக்கு ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. என்ன ஆவி கொடுத்தாரு? ನಮಗೆ ಯಾವ ಆತ್ಮನ 2 தீமோத்தேயு 1:7 2 ತಿಮೋಥೆಯ 1:7 என்ன ஆவியை கொடுத்துக்கிறாரு? கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி? பலமும் அன்பு ಪ್ರೀತಿ அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கு. ಪ್ರೀತಿ ಆತ್ಮವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஆவியை அசட்டை பண்ணலாமா? ಆ ಆತ್ಮನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಹುದಾ? அன்பை நிராகரிக்கும் பொழுது ಪ್ರೀತಿಯನ್ನ ನಿರಾಕರಿಸುವ ஆகாதுங்க, ಇಲ್ಲರೇ ಆಗಲ್ಲ, முடியாதுங்க. ಮುಗಿಯೋದಿಲ್ಲ. நான் அப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ನಾನಾಗಿದ್ದಿಲ್ಲ, ಮಾಡೋದಿಲ್ಲ, அப்படிலாம் நான் பேச மாட்டேன், ಹಂಗೆಲ್ಲ ಮಾತನಾಡ, அப்படிலாம் நான் நடக்க மாட்டேன், ನಾನು ಹಿಂಗೆ ನಡೀತೀನಿ. என்ன ஆவி அது? ಅದು ಯಾವ ಆತ್ಮ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೆ, அன்பின் ஆவி தேவன் நமக்கு ಪ್ರೀತಿ ಆತ್ಮವನ್ನು தேவன் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப அதை நாம் என்ன செய்யக்கூடாது? ಆಗ ನಾವು ಅದನ್ನೇನ್ அங்க ಮಾಡಬೇಕು? சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 8:24. 2 ಕೊರಿಂಥ 2 கொரிந்தியர் 8:24. உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு ದೃಷ್ಟಾಂತಪಡುತ್ತುங்கள். பாத்தீங்களா? ಆದ ಕಾರಣ ನೀವು ಪ್ರೀತಿಯ ಯಥಾರ್ಥವಾದುದು ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಹೊಗಳಿದ್ದು ನ್ಯಾಯವೆಂಬುದು ಇವರಿಗೆ ಸಭೆಗಳಿಗೆ ತೋರಿಸಿಕೊಡಿರಿ. நேத்தெல்லாம் பார்த்தா சண்டை விட்டு இருந்தாரு, ಇದನ್ನೆಲ್ಲಾ ನೋಡಿದೆ ಜಗಳ, பள்ளிப்படத்துல ஏறிக்கின்னு அன்பு அன்புன்னு கத்துறாரு. ಇವತ್ತು ನೋಡಿದೆ ಬಲಿಪೀಠ ಏರಿ ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅಂತ ஆண்டவர் மகிமை போடுவாரா? ದೇವ್ರ ಮಹಿಮೆ ಪಡ್ತಾರೆ. சாட்சி மிக முக்கியம். ಸಾಕ್ಷಿ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஹல்லேலூயா.
ದೇವ ಸಮೂಹத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖ ஆதலால் உங்கள் அன்பையும் ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನ நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும் ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದ சபைகளுக்கு முன்பாக ಸಭೆಗಳ ಮುಂದೆ அவர்களை திஷ்டாந்தரப்படுத்துங்க. ಅವರಿಗೆ ದೃಷ್ಟಾಂತ ಪಡಿಸಿರಿ. அப்போ அவங்க அதை அறிஞ்சிக்கணும், ಆಗ ಅವರು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು, அறிந்து கொள்ள வேண்டும். ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சபைக்குள்ள நாம் விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? ಸಭೆಯೊಳಗೆ ವಿಶ್ವಾಸ மாதிரியா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ಕೊರಿಂಥ 8ನೇ 1 கொரிந்தியர் 8:1. நம்ம எல்லோருக்கும் அறிவு ஒன்றே நமக்கு தெரியுமே. அறிவு இருளாக்கம் உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ಪ್ರೀತಿ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. என்னவா? அன்பு என்னவா உண்டாக்குமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು இந்த ಮಾಡ್ತದೆ. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிங்களா? வாசிக்க நேரம் இல்ல. ಸಮಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಅದರಿಂದ இந்த அன்பு இல்லைன்னா ಈ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲವೆಂದರೆ என்னதான் நீ தீர்க்கதரிசன வர ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನು அன்னதானம் பண்ணாலும் நீ என்ன செய்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. கடைசியில எழுதுவாரு, ಕೊನೆಯಲ್ಲಿ ಬರೀತಾರೆ, அன்பே பெரியது. ಪ್ರೀತಿಯೇ ದೊಡ್ಡದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவ சமூகத்திலே ದೇವರ ஆவிக்குரிய ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பிள்ளைகளுக்கு ಆತ್ಮಿಕವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ யாரிடத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ விரோதத்தை வைக்க கூடாது. ವಿರೋಧವನ್ನಿಡಬಾರದು. எல்லாரிடத்திலும் நாம் அன்பா இருக்கு. ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ அன்புக்கு விரோதமாகத்தான் ಪ್ರೀತಿಗೆ என்ன ವಿರುದ್ಧವಾಗಿ ஆயிடுதுன்னு சொன்னா, ಏನಾಗ್ತದೆಂದರೆ பிசாசு இந்த உலகத்துல ಪಿಸಾಸಿ ಲೋಕದಲ್ಲಿ அன்பு இல்லாததினால்தான் உலகத்துல என்ன நடக்குது? ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ மத்தேயு ಇರುವುದರಿಂದ 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಮತ್ತೆ 24 மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியானதினால் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு இவருடைய அன்பு நின்று போகும். அல்லேலூயா. ಇದಲ್ಲದೆ ಅಧರ್ಮವು ಹೆಚ್ಚಾಗುವುದರಿಂದ ಬಹು ಜನರ ಪ್ರೀತಿಯು ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗುವುದು. உலகத்துல அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு. ಲೋಕದಲ್ಲಿ ಅಕ್ರಮ கர்த்தருடைய வார்த்தை. ಕರ್ತನ ವಾಕ್ಯ. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதி ஆவதினால ಅಕ್ರಮವು அன்பு ಹೆಚ್ಚಾಗುವುದರಿಂದ தணிந்து போயிடுச்சு. ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಯಿತು. அல்லேலூயா. சாதிக்கிறான், ಸಾಧಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதான் சொல்றான், ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அப்படிதான் வாழ்வான்றான். ಹಾಗೆ ಬಾಳ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾನೆ. இந்த உலகத்துல பயங்கரமான சூழ்நிலைகள் ಈ பார்க்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡ್ತೇವೆ. அன்பு, ಪ್ರೀತಿ அன்பாய் பெற்றெடுத்த பிள்ளையே கொலை பண்றான். ಅಂತ ಮಗುನೇ ಕೊಲೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. அன்பாய் கட்டின்னு வந்த மனைவியே கொலை பண்றான். ಪ್ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬಂದ அன்பான ಹೆಂಡತಿಯನ್ನೇ கணவனே என்ன செய்யறான்? ಪ್ರೀತಿಯ ಗಂಡನನ್ನೇ. இந்த உலகம் ಇವತ್ತು ಲೋಕ ஏன்னா அக்கிரமம். ಅಕ್ರಮ. உலகத்துல அக்கிரமம் பெருகினதுனால ಲೋಕದಲ್ಲಿ ಅಕ್ರಮ அன்பை ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ அன்பை பார்க்க முடியாத காலம். ಪ್ರೀತಿ ನೋಡಕ್ಕಾಗದೇ ಇರುವ ಕಾಲ. ஆனா உன்னிடத்தில் என்னிடத்தில் தேவன் அன்பை ನನ್ನ எதிர்பார்க்கிறார். ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರೀತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. நம்ம அந்த மாதிரி வாழ்வதற்காக நம்மை தேவன் அழைக்கிறார். ಹೀಗಾಗಿ ಬಾಳಲು ದೇವರು ಕರೆದಿಲ್ಲ. தேவனோ இரக்கத்தில் ದೇವರು ஐஸ்வர்யமுள்ளவராய் நமது அன்பை வெளிப்படுத்தினார். ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ. அப்போ எந்த மனுஷனுக்கு தேவனுடைய இரக்கம் இருக்கிறதோ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವನಿಗೆ ದೇವರ அன்பு. ಕರುಣೆ ಇದೆಯೋ பரிசுத்தம் இருக்கிறவனுக்கு என்ன வரும்? ಪರಿಶುದ್ಧತೆ ಇರುವವನಿಗೆ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತೆ. ஆனா அந்த அன்பு இல்லாதவன் ಅದೇ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? ಎಂತವನಾಗಿದ್ದಾನೆ? அவனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? ಏನಿಡಲ್ யூதா புஸ்தகத்துல 12-13 வாசி. ಯೂದ ಪುಸ್ತಕ 1 ஒரே அதிகாரம் தான், 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் உங்கள் அன்பின் விருந்துகளில் இருந்து எப்படி இருப்பாங்களா? கரைகளாய் இருந்து கிடையாது, கொஞ்சம் கூட என்ன வேணாலும் செய்யறது. ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த உடனே என்ன பண்றது? ರಸ ತೆಗೆದುಕೊಂಡು அதை சாப்பிட்டுறது. ಅದನ್ನ ತಿನ್ಬಿಡು. இல்லாத கேடிகள் எல்லாம் பண்ணிருப்பேன். ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕೇಳಿ தகாத பாவத்தெல்லாம் செய்திருப்பேன். ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ஏனோ பரிசுத்தவான்கள் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡ್ಕೊಳ್ಳೋದು. ಇದು பவுல் தெளிவா எழுதுகிறாரு, ಪೌಲನು ತಿಳಿಯಾಗಿ அபாத்திரமா இந்த பாத்திரத்திலே ಅಪಾತ್ರವಾಗಿ பானம் பண்ணக்கூடாதுன்றாரு. ಪಾನ ಮಾಡಬಾರದು. அப்படி பண்ணீங்கன்னா பலவீனங்களும் நித்திரையும் ಬಲೈನ சாகும் அது இது எல்லாம் நடந்துரும். ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ. அல்லேலூயா. சும்மா இல்ல, பரிசுத்த திருவிருந்து என்பது ಪರಿಶುದ್ಧ விளையாட்டு இல்ல. ಹೊಡೆದಾಟವಲ್ಲ. ஏன்னா ஒரு பரிசுத்தமான ரத்தத்தையும் மாம்சத்தையும். ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತವು. அல்லேலூயா. ஹalleluya. அதனால ಅದರಿಂದ இவங்க எப்படி இருப்பாங்களா? ಹೇಗಿರುತ್ತಾರೆ? உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காட்சிகளால் காட்சிகளால் அடியோடு உண்டுகிற
தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து இலை உதிர்ந்து கனியற்று கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காலாடியிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ಇವರು ಸಮರದೊಳಗಿರುವ ಗುಪ್ತವಾದ ಬಂಡೆಗಳಂತಿದ್ದು ನಿಮ್ಮ ಪ್ರೇಮ ಭೋಜನಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ತಿಂದು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಂತ ಹೊಟ್ಟೆಯನ್ನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. ಇವರು ಗಾಳಿಯಿಂದ ಹೊಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವ ನೀರಿಲ್ಲದ ಮೇಘಗಳು, ಎಳೆ ಉದುರಿದ ಹಣ್ಣು ಬಿಡದ ಒಣಗಿ ಹೋಗಿ ಬೇರು ಸಹಿತ ಕಿತ್ತ ಹೋದ ಮರಗಳು, ಸ್ವಂತ ಹವಾಮಾನವನ್ನೇ ನೊರೆಯುವ ಕಾಣುವ ಸಮುದ್ರದ ಹುಚ್ಚು ತೆರೆಗಳು ಆಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ಬಹಳ ಜಾಗೃತಿ. இவங்களுக்கு என்ன வச்சுக்குதான்? ಇವ್ರಿಗೆ ಏನ್ கார் இருள் வைக்கப்பட்ட ഇരുಳು ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. பாதாளம் என்பது ಪಾತಾಳ ಎಂಬುದು சாதாரணமானது அல்ல. ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. அதனால் தேவ பிள்ளையே ಅದರಿಂದ ದೇವರ ಮಗುವೆ அது கடைசி காலத்துல பார்க்கும்போதுதான் தெரியும். ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. வாழ்கிற வாழ்க்கையில தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿ பேசுனதுதான் நான் பேசினேன். ದೇವರು ಮಾತನಾಡಿದನು ಮಾತ್ರ கரைப்படாதபடிக்கு ಕರೆಪಡದಂತೆ இருதயத்தை சுத்தமாக்கி ಶುದ್ಧವಾಗಿ அவருக்குள்ள ஏன்னா ரோமர் 1 அதிகாரம் ರೋಮ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 31-32 வசனத்தை வாசிப்போம். 32ನೇ ವಚನ 3வது காரியத்துக்கு போய் நாம சீக்கிரமா ஆண்டவர் சமூகத்துல இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரங்களா இருக்கிறார்கள் என்று உணர்வுகளாக உடன்படிக்கைகள் என்ன செய்யறாங்களா? அன்பு இல்ல, சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பாத்திரராய் இருக்கிறார்கள் என்ற தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் தெரியும். சத்தியம் படிக்கிறவனுக்கு தெரியும், ಸತ್ಯ ಓದುವವನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, பெருகுதன் தெரியும், ತೀರ್ಪಿದೆ ಅಂತೇಳಿ ಗೊತ್ತಿದೆ. நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் ನೀತಿಯಾದ ತೀರ್ಪು அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறோம். அவங்களுக்கு நான் இஷ்டமா தாங்க இருக்கிறேன். ಅವ್ರಿಗೆ ನಾನು ಇಷ್ಟವಾಗಿದೆ. நம்ம சபை நம்ம பெந்தகோஸ்து நம்ம இருந்துக்கிறோங்க, ನಮ್ಮ ಸಭೆ நம்மளோட இருந்துக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ಅವ್ರಿಗೆ அவங்க சொல்றதுக்குலாம் அம்மா போட்டுக்கின்னு ಅವ್ರು ಹೇಳುದು அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ಅವ್ರಿಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗ್ತಾರೆ. நான் சொல்ல அவர் சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்துக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன ಸತ್ಯಕ್ಕೆ நீ மரணத்துக்கு பாத்திரவனாய் ಇದು ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರನವನಾಗಿದ್ದೀಯ. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, ಸತ್ಯವನಾಗಿದ್ದರೂ ಸತ್ಯವು ಸತ್ಯ. அல்லேலூயா. நீ ஏற்றுகிறியோ ಸ್ವೀಕರಿಸ್ತೀಯೋ ஆனா முதல்ல நான் பார்த்தோம், ಮೊದಲು ನಾವು ನೋಡಿ யாருக்கு சொல்லக்கூடாது, ಯಾರಿಗೆ ಹೇಳ್ಬಾರ್ದು. அல்லேலூயா. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல அலட்சியப்படுத்துறவன், ಅಲಕ್ಷ್ಯ அது மதிக்காதவன், எடுத்துக்காதவனுக்கு சொல்லாத. ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಇರೋ அல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் ಮಾಡುವ ಮತ್ತ பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறாங்களா? ಪ್ರಿಯಪಡುವವರು அல்லேலூயா. அதனால 3வது காரியத்துக்கு நான் வருவோம். தேவ சமூகத்திலே ದೇವರ நமக்குள்ள என்ன இருக்கணும்னா விசுவாசம், ವಿಶ್ವಾಸ. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ விசுவாசம், ವಿಶ್ವಾಸ, ನಂಬಿಕೆ, அன்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசம் நமக்குள்ள ಆಗ ಒಂದು ವಿಶ್ವಾಸ முக்கியமானது. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. கலாத்தியர் 3:11 சொல்றாரு. 3:11 ಹೇಳ್ತಾರೆ. 3 அதிகாரம் 11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமானா இருக்கிறதில்லை என்பது வெளிரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ವಿಶ್ವಾಸಿಸುವವನಿಗೆ ಎಲ್ಲ விசுவாசத்தினால நீதிமான் ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. பேரே விசுவாசி, ಹೆಸರೇ ವಿಶ್ವಾಸಿ. ஆனா விசுவாசம் இருக்குதா? ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸ தலைவலி வந்த உடனே போயிடுது விசுவாசம். ಬಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ வந்த உடனே போயிடுது விசுவாசம். ಬಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ. என்னத்த ஜெபம் பண்ணி நானும்
ஒரு பிரச்சனை தீர்மானது, ஒரு போராட்டம் போமானது. ಹೋರಾಟ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಸಮಸ್ಯೆಗಳು. இன்னத்த நான் சபைக்கு போய் இன்னத்த வாரி ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಬಾ எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருப்பாரு. ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. வர்ற கொஞ்சம் வார்த்தையில் என்ன ஆயிடுது, ಬರುವ ಸ್ವಲ್ಪ ಮಾತುಗಳು, கொஞ்சம் கிரியில் என்ன ஆயிடுது, ಸ್ವಲ್ಪ ಕ್ರಿಯೆ விசுவாசம் அவுட் ஆயிடுது. ವಿಶ್ವಾಸ ಔಟ್ ಆಗ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೆ, விசுவாசத்தினால நீதிமான் ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிற அது போதும். ವಿಶ್ವಾಸಿಯ ಅದು ಸಾಕು ಎಂದು மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல ಮಾರ್ಕ್ 5:34 சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரை பார்த்து, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி உன் ಸುಖವಾಗಿ வேதனை ಇರು. நீங்கி ಸುಖமாயிரு என்றார். ಆತನು ಆಕೆಗೆ, ಮಗಳೇ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, ನಿನ್ನನ್ನು ಕಾಡಿದ ರೋಗವು ಹೋಗಿ ನಿನಗೆ ಗುಣವಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. அப்போ நமக்கு குணமாவதற்கும் ಆಗ ನಮಗೆ ಗುಣವಾಗುವುದಕ್ಕೂ ரட்சிப்பை அடைவதற்கும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೂ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. குணமாவது மட்டும் இல்ல, ಗುಣವಾಗುವುದು ಮಾತ್ರ அவளை பார்த்து, மகளே, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, உன் விசுவாசம் தான் உன்னை ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. நீ சமாதானத்துக்கு போய் உன் ಸಮಾಧಾನ வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. ಸುಖವಾಯಿತು. அப்போ நமக்கு எதன் மேல ನಮಗೆ ಯಾವುದರ ಮೇಲೆ ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ದೇವರು என்னை ಬಿಡಿಸುತ್ತಾರೆ, ரட்சிப்பார், என்னை ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, மீட்பார். ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸುತ್ತಾರೆ. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் ಅವರ போதும். ವಸ್ತ್ರದ ಗೊಂಡೆಯನ್ನಾದ್ರೂ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு கர்த்தர் இந்த ஆராதனை அற்புதம் செய்வார். ನನಗೆ ಕರ್ತನು ಯಾರಾದರೂ எனக்கு விசேஷ விடுதலை தருவார் ವಿಶೇಷ ಬಿಡುಗಡೆಯನ್ನು என்ற ಕೊಡ್ತಾರೆ நம்பிக்கை. ಎಂಬ ನಂಬಿಕೆ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. மார்த்தாள் சொல்றா, ಮಾರ್ತಾ அது ಹೇಳ್ತಾರೆ, மாறுமே, ಅದು 4 நாள் ஆயிடுச்சு. 4 ದಿನವಾಯಿತು. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, யோவான் 11:40 ಯೋಹನ 11:40, யோவான் 11:40 இயேசுவை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆನ ಕಾಣ್ತೀವಿ. விசுவாசிக்கணுங்க. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. என்னவோ சொல்றாங்க, ಏನೋ ಹೇಳ್ತಾರೆ, கேட்போம், ಕೇಳೋಣ, பார்ப்போம். ನೋಡೋಣ. அப்படின்னா என்ன விசுவாசம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ವಿಶ್ವಾಸ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்னோட பேசும் நான் விசுவாசிக்கிறேன். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ இதை நான் ஏற்றுக்கொள்றேன். ಇದನ್ನು அப்ப ಸ್ವೀಕರಿಸ್ತೇನೆ. உனக்குள்ள எனக்குள்ள என்ன செய்யும்? ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும், விடுதலை ஏற்படும், ಬಿಡುಗಡೆ ஆண்டோட ஐக்கியம் ஏற்படும், அன்னுண்ணியம் ஏற்படும். ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசிக்கிறவன் தான். ವಿಶ್ವಾಸಿಸು. யோவான் 1:12 ಯೋಹನ யோவான் 1:12 வாசிப்போம். ಅಂಗೀಕರಿಸಿದರೋ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರನ್ನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. யாரு? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா, ஏற்றுக்கொண்டவர்களே சேர்ந்தவர்களோ. விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? சில பேர் சொல்லுவாங்க, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நல்ல பொண்ணு கிடைச்சிச்சுன்னா ನನ್ ಮಗನಿಗೆ ಒಳ್ಳೆ ಮದುವೆ ಆದ್ರೆ ಹುಡುಗಿ ಸಿಕ್ಕರೆ ನಾನು ಸಭೆಗೆ ಬರ್ತೇನೆ. என் கடன்லாம் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா ನನ್ ಸಾಲ ಬಾಧೆ ಎಲ್ಲ ನೀಗ್ಬಿಟ್ರೆ நான் சபைக்கு வரேன். ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ. இப்படி பல காரியங்கள் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா, ಇದೆಲ್ಲ ನಡೀತಂದ್ರೆ அப்போ உனக்கு அவரு கீழே இல்ல, ನಿನಗೆ ಅವರು ಕೆಳಗೆ, அவர் செய்யணும். நீ அவ்வளவு பெரிய ஆளு. ಅವ್ರು ಮಾಡ್ಬೇಕು. ஆண்டவர்கிட்ட போறேன், கேட்கிறேன், ದೇವರ ಬಳಿ எனக்கு நடக்கும், ನನಗೆ ನಡೆಯುತ್ತೆ, நான் ஏற்றுக்கிறேன். ನಾನು ಸ್ವೀಕರಿಸ್ತೇನೆ. அவருக்கு நம்மை தாழ்த்தி ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮನ್ನ இந்த ತಗ್ಗಿಸಿ விசுவாசத்துக்குள்ள ಈ ವಿಶ್ವಾಸದೊಳಗೆ தேவ சமூகத்துல நான் வரும்பொழுது, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ, கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೆ, அவரை எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டார்கள், ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವರಾಗಿ ಅಷ್ಟನೇ ಪೇರುಗಳು ಅಷ್ಟು ಜನರು தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ದೇವರ ಮಕ್ಕಳು அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கணும். ಇಂದು ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. நான் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರು யார் என்று நான் ಯಾರೆಂದು ನಾನು ಅರಿತಿದ್ದೇನೆ. விசுவாசம். ವಿಶ್ವಾಸ விசுவாசம் நமக்கு ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ எப்ப கூடுதோ, ಯಾವಾಗ எப்ப அதிகமாகிறதோ, ಯಾವಾಗ ಅಧಿಕವಾಗ್ತದೋ, தாவீது சொல்றாரு, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, நான் விசுவாசியாது இருந்தால், ವಿಶ್ವಾಸಿಸದೆ சங்கீதம் 27:13 நினைக்கிறேன், 27:13 27:13 நான் விசுவாசியாது இருந்தால், ಜೀವಲೋಕದಲ್ಲಿಯೇ ಯೆಹೋವನ ದಯೆಯು ಅನುಭವಿಸಿದ ದೃಢವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ.
நானும் ஜீவனுள்ள தேசத்திலே நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன். அல்லேலூயா. ஹalleluya. விசுவாசியாத இருந்தா கெட்டிருப்பேன். ನಾನು ವಿಶ್ವಾಸ ஆனா ಮಾಡಿದ್ರೆ ಇದೆ. தேவனை விசுவாசித்தான். ದೇವರನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ தாவீதுக்கு இருந்த விசுவாசம் ದಾವೀದನಿಗಿದ್ದಂತ நிறைய சொல்லலாம். ಬಹಳ கோலியத்தை அடிக்கிறதுக்கு ಗೊಲ್ಯಾತನನ್ನ ಹೊಡೆಯಲಿಕ್ಕೆ அவனுக்கு இருந்தது விசுவாசம். ಅವನಿಗಿದ್ದಿದ್ದು ವಿಶ್ವಾಸ. ஹalleluya. ஹalleluya. தேவ சமூகத்தில் இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நமக்குள்ள விசுவாசம் ನಮ್ಮೊಳಗೆ ವಿಶ್ವಾಸ எப்பொழுது பெருகணும். ಯಾವಾಗಲೂ அதை ಹೆಚ್ಚಬೇಕು. குறைவாக்கி கொள்ள கூடாது. ಅದು ಕೊರತೆ 116 சங்கீத 10 வசனத்தில் பார்க்கிறோம். 116ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 116:10 சீக்கிரம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். அல்லேலூயா. ஹalleluya. விசுவாசித்தா அதனால நான் பேசுகிறேன். ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಅದರಿಂದ ಮಾತನಾಡಿ. இந்த விசுவாசம் நமக்குள்ள வளரும். ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮೊಳಗೆ ಬೆಳೆಯಬೇಕು. அப்ப இந்த விசுவாசத்துக்கு எதிராக ಈ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ செயல்படுகிற சத்துடைய கிரியை, ಕಾರ್ಯ ನಡೆಸುವ ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆ, அந்த விசுவாசத்தை அவன் கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಕೆಡಿಸುವುದೇ ಶತ್ರುವಿನ அதனால ಕೆಲಸ. ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, ದೇವರು ಪೇತ್ರ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, லூக்கா 22:31-32 ಲೂಕ 21 நான் அப்படியே சொல்லிடுறேன். ನಾನು ಹಾಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அல்லேலூயா. லூக்கா 22 ಲೂಕ 22 32. கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை பிளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். உத்தரவு கேட்கிறான். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಉತ್ತರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? விசுவாசத்தை ஒழிக்கணும். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅಳಿಸಬೇಕು. நிறைய நேரத்துல இந்த மாதிரி அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வந்து போடுவான். ಬಹಳ ಸಮಯದಲ್ಲಿ அவநம்பிக்கை ಅವಿಶ್ವಾಸ கொண்டு வந்து போடுவான். ಅಪನಂಬಿಕೆ இது ஆகாது போலுகுது, ಇದಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? இது முடியாது போலுகுது, ಮುಗಿಯೋ ತರ இது நடக்காது போலுகுது. ನಡೆಯಲಾರದೆ ಇದೆಯೇ? இந்த எண்ணங்கள் எப்போ நமக்குள்ள வருதோ, ಯೋಚನೆ ಯಾವಾಗ அவிசுவாசம் இருக்கிற இடத்துல ಅವಿಶ್ವಾಸ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ மத்தேயு 13:58 சொல்லுவாரு, ಮತ್ತೆ ಅದು அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் ಅವಿಶ್ವಾಸ அற்புதங்களை செய்யாமலே போயிட்டாரு. ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ இந்த விசுவாசத்தை ಈ ವಿಶ್ವಾಸ எடுப்பதற்கு சத்துரு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறான். ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 ತಿಮೋಥೆಯ 1 அதிகாரம் 18-20. 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவர்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாய் இரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் இந்த தள்ளிவிட்டு நல்மனசாட்சியை 19 இந்த நல்மனசாட்சியை சிலர் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பல் என்ன செய்யறாங்களா? சேதப்படுத்தினார்கள். இமானியாவும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட அவருக்கு சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. விசுவாசம் என்ற ஒரு பெரிய கப்பல், ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಡಗು, அதை சேதப்படுத்திட்டாங்க. ಅದನ್ನ ನಷ್ಟಪಡಿಸಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு விசுவாசம் இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும். ನಮಗೆ ವಿಶ್ವಾಸ ಇದ್ರೆ ಜಯಿಸ. விசுவாசத்துல நம்ம குன்றி போக கூடாது. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕುಂದಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. ஆபிரகாமுக்கு இருந்தது, ಅಬ್ರಾಹ್ಮನಿಗಿತ್ತು. அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யல, ಅವನು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ சந்தேகப்படாமல். ಸಂದೇಹ ಪಡದೆ. நீங்க ரோமர் 4:18-19 வாசிக்காதுங்க. அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ சந்தேகப்படாமல், ಸಂದೇಹ ಪಡದೆ, அவிசுவாசப்படாமல், ಅವಿಶ್ವಾಸ ಪಡದೆ தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலே ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ நம்பிக்கையாயிருந்தார். அல்லேலூயா. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ தேவ சமூகத்தில் இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಂದು நாம் விசுவாசத்துல ನಾವು ವಿಶ್ವಾಸ ஆண்டவர் பேதுரு பார்த்து கூட அதான் சொல்றாரு. ಪೇತ್ರ ನೋಡಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. மத்தேயு 14:30-31 ಮತ್ತೆ 14 கண்ணீர் நடக்க சொல்லிட்டாரு. ಕಣ್ಣೀರಿನ ಮೇಲೆ அவன் நடக்கிறான். ಅವನು அல்லேலூயா. நடக்கும்போது ನಡೆಯುವಾಗ பின்னால ஒரு பலத்த காற்று, ಹಿಂದೆ ಬಲವಾದ அந்த ಗಾಳಿ. காற்றை திரும்பி பார்த்தான். ಆ ಗಾಳಿಯನ್ನ ತಿರುಗಿ திரும்பி பார்க்கிற வாழ்க்கை வரும்போது ತಿರುಗಿ ನೋಡಿದ ಜೀವಿತ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. ಮುಳುಗಿ ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿ. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು அற்ப விசுவாசியே, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿ, ஏன் சந்தேகப்பட்ட? ಯಾಕೆ ಸಂದೇಹ? நீங்க நிறைய நேரத்தில் இந்த மாதிரி சந்தேகத்தை உருவாக்கிடுறோம். ಇದು ಬಹಳ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ.
ನಡಕುಮೋ ನಡೆಯುತ್ತೋ ನಡಕಾದೋ ನಡೆಯುವುದಿಲ್ಲವೋ ಆಗುಮೋ ಆಗುತ್ತೋ ಆಗಾದೋ ಆಗುವುದಿಲ್ವೋ எல்லாம் பல காரியத்துக்குள்ள ಈಗ ಅನೇಕ சத்துரு ಕಾರ್ಯಗಳು தள்ளிடுறான். ಶತ್ರು ತಳ್ಳಿಬಿಡ್ತಾರೆ. பிள்ளையே ಕರ್ತನ ஜாக்கிரதையா இருந்து ಜಾಗೃತಿಯಾಗಿದ್ದು நாம அதுல முன்னேறணும். ನಾವು ಅದರಲ್ಲಿ ಮುಂದುವರಿಬೇಕು. மொத்தத்துல அவிசுவாசி கூட நம்ம பங்கு இருக்கக்கூடாது. ಅವಿಶ್ವಾಸಿಗಳೊಂದಿಗೆ 2 2 ಕೊರಿಂಥ 6 என்ன சொல்றாரு ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அங்க 2 கொரிந்தியர் 6:15 கிறிஸ்துவுக்கு மிசைவேடு விசுவாசிக்கு இந்த அவிசுவாச வார்த்தை பேசுறவங்க கூட சேராத. ಈ ಅವಿಶ್ವಾಸ ಮಾತನಾಡುವರ ಸಂಗಡ அதனால என்ன வந்தாலும் சரி ನೇ ಬಂದರೂ ಸರಿ அவன் ஒதுக்கு. ಅವನನ್ನ ತಳ್ಳು. விசுவாசத்துல உன்னை நடத்துறானா, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ விசுவாசத்துக்குள்ள நீ போகிறியா, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗ್ತಾ அந்த ಇದೆಯಾ? விசுவாசம் தான் நமக்கு ಆ ವಿಶ್ವಾಸವೇ ನಮಗೆ திருப்தி அடைய செய்யும். ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುವಂತ அல்லேலூயா. அது தூரமாக்கிடும். ಅದು ದೂರ ಮಾಡ್ತಾರೆ. அவிசுவாசம் நம்ம தூரமாக்கி ಅವಿಶ್ವಾಸ ನಮ್ಮನ್ನ ದೂರ ஆண்டவருக்கு ಮಾಡ್ತದೆ. தூரமாக்கிடும். ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ மார்க் ಮಾಡ್ತದೆ. 16:16 சொல்லுகிறது. 16 மார்க் 16 அதிகாரம் 16 வசனத்துல 16 விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರದೇ ಇರುವುದೆಲ್ಲವೂ ಪಾಪ. விசுவாசம் இல்லாத கிரியை ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಸತ್ತ ಕ್ರಿಯೆ ಕ್ರಿಯೆ. ಸತ್ತ ಕ್ರಿಯೆ. அதனால அவன் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான். ಅದರಿಂದ ಅವನು ದಂಡನೆಗೆ அதனால பைபிள் சொல்லுகிறது ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ. அவங்க எவ்வளவு தண்டு வலிச்சு பார்த்தாங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு ನಾವು கவலை இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. ಇಲ್ಲವೋ ஆண்டவர் இந்த காற்றையும் கடலை என்ன செய்வாரு, ಗಾಳಿಯನ್ನು அதற்கு ಅಲೆಗಳನ್ನ ಗದರಿಸಿದರೆ தான் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ அற்ப விசுவாசி இல்லை. ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗೆ ஏன் சந்தேகப்பட? ಯಾಕೆ ಸಂದೇಹ ಪಟ್ಟ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுபோல நமக்கு ಅದರಂತೆ ನಮಗೆ என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ಏನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು? எபேசியர் 6:16 ಎಫೆಸಿ 6:16 எபேசியர் 6:16 பொல்லாங்கையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போகத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசு ஒழிக்கணும், அவன் கிரிகளை அழிக்கணும்னு சொன்னா ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸಬೇಕಂದ್ರೆ நம்ம ஆயுதம் விசுவாசம் என்ற ವಿಶ್ವಾಸ ಹಿಡಿದು விசுவாசத்துல நில்லு. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நில்லும் ನಿಲ್ಲು. தேவன் செய்வார். ಇಲ್ಲ, ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு நடத்துவார். ನನಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. என்னை நடத்துகிற ஆண்டவர் ನನಗೆ ನಡೆಸುವ ದೇವರು யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ಯಾರೆಂದು ಅರಿತಿದ್ದೇವೆ. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ಅವರಿಂದ ಎಲ್ಲ ಮಾಡಲು ನಾನು ಸಾಧ್ಯ. ವಿಶ್ವಾಸಿக்கிறேன். ವಿಶ್ವಾಸ நமக்காக ಮಾಡ್ತೇನೆ. யாவையும் செய்து ನಿನಗಾಗಿ முடிக்கிறார். ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ತಂದೆ. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ நம்ம ಮುಗಿಸುವ கூட வருவார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಅದರಿಂದ விசுவாசிக்கலன்னா ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ 2வது மரணமா அக்கினி கடல். ಎರಡನೇ ಮರಣ. அவிசுவாசிக்கு ಅವಿಶ್ವಾಸಿಗೆ ಏನಿದೆ? வெளிப்படுத்தல் 21:8 21:8 ಪ್ರಕಟಣೆ. அவிசுவாசிப்போ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவிசுவாசி 2வது மரணமாகிய ಎರಡನೇ ಮರಣವಾಗಿ அக்கினி கடல்ல போயிடுவான். ಬೆಂಕಿಯ ಕೆರೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. அவிசுவாசம் இருக்கக்கூடா நமக்கு. ಅವಿಶ್ವಾಸ ಇರಬಾರ್ದು. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மேல நம்ம ದೇವರ ಮೇಲೆ விசுவாசம் உள்ளவர்களா ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವರಾಗಿರು. விசுவாசம் இருக்கும்போது ಈ தான். ವಿಶ್ವಾಸ ಇರುವಾಗಲೇ. ஏன்னா ಏಕೆಂದರೆ அவிசுவாசிக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உள்ள போவார். ಅವಿಶ್ವಾಸಿಗೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. 2 கொரிந்தியர் 4:4 2 ಕೊರಿಂಥ 4:4 நாம் கடைசி வாசி. ಇವರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾಶ ಉದಯವಾಗಬಾರದೆಂದು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದನು. அல்லேலூயா. தேவனுடைய சாயலாயிருக்கிற சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு உங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணு, ಏನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡು, எவ்வளவுதான் சத்தியம் சொல்லு, ಏನೇ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳು, அவங்களுக்குள்ள சத்தியம் போடணும் நிறுத்தா தூங்குவாங்க. அங்க ஒருத்தர் ಅಲ್ಲ ஒரு 3-4 கிராக்கி இருக்குது. என்னதான் பண்ணு, ಏನೇ ಮಾಡು, அது பாரு அம்மா பாரு, அவ்வளவுதான் முக்காடு போட்டு கவுத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. ಹೇಳು. என்னதான் பண்ணி எவ்வளவுதான் பேசு, ಏನೇ ಮಾಡಿ ಎಷ್ಟೇ ಮಾತಾಡು, கர்த்தருடைய பிள்ளையே ಕರ್ತನ ಮಗುವೆ வசனங்கள்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ವಚನ வாಕ್ಯ ಕೊಂಡು நீங்க நம்புறீங்க இல்லையோ, நான் படுத்தது 3 மணி. ನೀವು ನಂಬ್ತಿರಲ್ಲ, ನಾನು ಮಲಗಿ அல்லேலூயா. காலையில தான் பாஸ்டமா கேக்குறாங்க, ಬೆಳಿಗ್ಗೆ காலமெல்லாம் அப்படியே தூங்கவே மாட்டேங்கிற, எப்படி ಎಲ್ಲಾ ನಿದ್ರೆ சரீரம் எப்படி தாங்கும், உனக்கு இருக்கிற பலவீனம். ನಿನಗಿರುವ ಬಲ நான் கேட்டேன், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், நீ போய் வேலை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க அப்படி
நான் இரவுல தான் அதிகமா தியானிக்கிறது. நான் ராத்திரியில அதிகವಾಗಿ அப்பதான் நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ಬೈಬಲ್ ಓದೋದಕ್ಕೆ தியானிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், வசனம், ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ வார்த்தைகள் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அது தேவ சமூகத்திலே ದೇವರ ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ நம்மை நடத்துகிறார். ನಮ್ಮ ನಡೆಸ್ತಾರೆ. அதனால் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு என்ன இருக்கதா? ಪ್ರಕಾಶಮಾನಪಡಿಕೆ என்னங்க பேசுனாங்க இன்னைக்கு? சத்தியம்னாங்க. ಸತ್ಯ ಏನ್ರಿ ಇವತ್ತು? ஞாபகம் இருக்குதுங்க, ಜ್ಞಾಪಕ ಇದೆ, இருக்குது, வர மாட்டேங்குது வெளியே, ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಹೊರಗೆ, சொல்ல தெரியல, ಹೇಳೋಕೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. நல்ல வசனம் தான் பேசுனேன், ಒಳ್ಳೆ எல்லாம் நல்லதுதான், ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆದೇ, கவனிக்கிறது இல்ல, ಗಮನಿಸೋದಿಲ್ಲ, தபாய்க்கிறது. ದಬಾಯಿಸೋದು. நான் சொன்னார், நல்லா இருந்துச்சு சத்தியம். ಏನೋ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಹೇಳಿದ್ರು. இன்னைக்கு தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖ ஏன்னா அங்க கேட்கறது வந்து இது அவிசுவாசம். ಹೇಳುವುದು ಅವಿಶ್ವಾಸ. சொந்தமா கொஞ்ச நேரம் சில பேருக்கு இன்னும் இருக்கு தெரியுமா? ಕೆಲವ್ರಿಗೆ ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? சபைன்னா என்னங்க ஒரு 3/4 மணி நேரம் இருக்கணுங்க. வந்தோமா ஒரு பாட்டு பாடணுமா, ஒரு வசனத்தை கேட்டோமா, போயினே இருக்கணும். ಒಂದು ವಚನ அதுதான் நிம்மதியா வீட்டுல போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். இருந்தாலும் இங்கே 3/4 நாள் பண்ணிடுறான். அதுக்கு தாங்க பார்த்துட்டு வர்றது இல்லை நாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ನೋಡಿ ಬರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமூகத்தாலும் ಸಮಯ ಇದ್ದರು வசனம் இருந்தா இல்லையா? ವಚನ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? வசனத்தை கண்டிப்பா என்ன செய்ய? ವಚನವನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿಬೇಕು. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖ அருமையான ஒப்பு கொடுப்போம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ மத்தியிலே பாஸ்டர் ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವಕರು வந்திருக்கிறாரு, ಬಂದಿದ್ದಾರೆ, ரொம்ப தூரத்திலிருந்து வந்துக்கிறாங்க. ಬಹಳ ದೂರದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு சென்டர் வந்து